ஓம் நம சிவாய. ஓம் முருகா சரணம். பல மைல்களுக்கு அப்பால் பறந்து விரிந்திருந்தாலும் நம் கொங்கு சொந்தங்கள், கொங்கு வேளாளர் குல கவுண்டர்கள் இந்த ஜூம் ஆப் காணொளி வாயிலாக இணைந்தமைக்கு மிக்க நன்றி கூறி உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறோம். தவத்திரு பேரூர் ஆதீனம் மருதாசல அடிகளார் அவர்களின் பாதம் பணிந்து, சிரவை ஆதீனம் தவத்திரு குமர குருபர சுவாமிகள் அவர்களின் பாதம் பணிந்து, கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் இன்று ஒரு முத்தாய்ப்பான நாள். என்ன நாள்? சாதனைகளுக்கு அடித்தளமிடும் முதல் படி நாள். இந்த சாதனைகளை நம் முன் விளக்கவும், அவர்களுடைய வாழ்க்கையின் சோதனைகளை எவ்வாறு கடந்து சாதனைகளை புரிந்துள்ளார் என்று கூறவும் இன்றைய பேச்சாளர் திரு கே சந்திரமோகன், ஃபவுண்டர் and chairman managing director of NTC Group Companies. அவர்களை பற்றி ஒரு சி மனோகரன், NG ஹாஸ்பிட்டல்ஸ் கோவை அவர்களை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இனிய மாலை வணக்கம். அகிலமெங்கும் இருக்கக்கூடிய கொங்கு மக்களின் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய குருமகா சன்னிதானங்கள் பேரூர் ஆதீனம் தவத்திரு மருதாசல அடிகளார், சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுரு சாமிகள் அவர்களின் சரணங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். என்னுடைய முன்னுரையை துவங்குகிறேன். இன்றைய நம்முடைய சிறப்பு பேச்சாளர் திரு கே சந்திரமோகன் அவர்கள். அவர்கள் என்டிசி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனியின் சேர்மன். அவர் நாமக்கல் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் திரு கந்தசாமி கவுண்டர் அவர்களுக்கும் திரு பழனியம்மாள் அவர்களுக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தார். பிறந்து என்ஜினியரிங் படித்துவிட்டு, நாமக்கல் என்றாலே நமக்கு நினைவில் வருவது டிரான்ஸ்போர்ட், லாரியும் கோழிப்பண்ணையும் தான். அவர் சிறு வயதிலேயே இந்த லாரி டிரான்ஸ்போர்ட் செக்டரில் இருக்க வேண்டும், பணிபுரிய வேண்டும் என்று எண்ணி அந்த துறையிலேயே அவரை ஈடுபடுத்தி கொண்டு நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் என்ற ஒரு கம்பெனியை துவங்கி, வள்ளுவர் சொல்வது போல தோன்றி புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலில் தோன்றாம் என்ற குரலுக்கிணங்க அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய நிறுவனமாக, உலகத்தில் உள்ள 50 மிகப்பெரிய ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியில் 11வது கம்பெனியாக சிகரம் தொட்டுள்ளார் நம்முடைய பண்ணை குலத்தை சேர்ந்த மாப்பிள்ளை திரு கே சந்திரமோகன் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய கொங்கு மக்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நம்முடைய கொங்கு இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த அளவுக்கு சிகரம் தொடுவதற்கு அவர் எவ்வளவு உழைத்திருப்பார், எவ்வளவு சிரமங்களை சந்தித்திருப்பார் என்பது உடனே வந்துவிட முடியாது. உழைப்பு 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 தான் நம்முடைய கொங்கு மக்களின் தாரக மந்திரம். நம்முடைய கொங்கு மக்கள் அனைவரும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவை வழங்கக்கூடிய ஒரு தெய்வீக தொழிலை செய்து வருவது. அதன் பலனாகவோ என்னவோ நம்முடைய கொங்கு மக்கள் இன்று உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் பரவலாக மிகப்பெரிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்முடைய சந்திரமோகன் அவர்கள் சிகரம் தொட்டு பணத்தை மட்டும் சம்பாதிச்சிட்டு அவரு அதுக்கப்புறம் மிகப்பெரிய சேவைகள், அதாவது மக்களுக்கு ஒரு உதவி செய்ய, அந்த ஊர்ல இருக்கு அவங்க அம்மா பெயர்ல ஒரு அறக்கட்டளை, பழனியம்மாள் அவர் அம்மாவின் நினைவாக ஒரு அறக்கட்டளை துவக்கி, அந்த அறக்கட்டளையின் சார்பாக அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ்ல தத்தெடுத்து அதை மிகப்பெரிய முறையில் கட்டணம் கட்டி கொடுத்து, அதில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய மாணவிகளுக்கு உதவி செய்வது, படிக்க வைப்பது. மேலும் நாமக்கல்லிலே ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒரு காலேஜை நிறுவி
டிரைவர்கள் அனைவருக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நிறுவி அவர்களுக்கும் ஒரு ஐ செக்அப், மெடிக்கல் கேம்ப், இந்த மாதிரி நிறைய ஒரு சமூக சேவை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். அடுத்ததாக அவர் ஒரு சாய்பாபாவின் பக்தர், இறை வழிபாட்டிலும் மிக சிறந்த ஒரு பக்தி உடையவர், சாய்பாபாவின் தீவிர பக்தர். சிறுடி சாய்பாபாவின் கோயிலை போலவே நம்முடைய தமிழகத்தில் ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்று எண்ணி அவரை போன்ற சில பக்தர்களை சேர்த்து கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து நம்முடைய திருச்சிக்கு பக்கத்திலே உள்ள ஒரு ஊரில் ஒரு அருமையான ஒரு கோவிலை நிறுவி இந்த வருடம் 2020 வருடம் ஜனவரி மாதம் பல லட்சக்கணக்கான மக்களை வைத்து கும்பாபிஷேகம் செய்து மிக சிறந்த ஒரு அருள் இறைப்பணியும் செய்து வருகிறார்கள். மேலும் அவர்கள் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. சொன்ன ரொம்ப டைம் ஆகும். நிறைய ஒரு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த வகையில் இன்று அவருடைய சாதனைகளையும் சோதனைகளையும் நம்முடைய கொங்கு இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்று சிறப்பு பேச்சாளர் வந்து பேச உள்ளார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னுரை வழங்கிய மருத்துவர் டாக்டர் சி மனோகரன் அவர்களுக்கு நன்றி. நமது இன்றைய சாதனையாளரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய காணொளி. NTC Logistics India Private Limited, a torchbearer in Indian logistics, has been handling logistics solutions with resoluteness in its illustrious path over the past 2 decades. NTC had its beginnings in 1997 as a logistics provider to the heavy engineering and renewable energy sector. Apart from the flagship company, key companies under its umbrella are Scientech, NTC Infra and Engineering, Everrenew, Shrivari Energy Systems, Power Press Engineers, NTC Training Academy, NTC Logistics India Private Limited. NTC Logistics is an end-to-end multimodal logistics solutions provider with presence stretching across the world through strong agency relationships across Indian subcontinent, China, Asia, Africa, America, Europe and Australia. Cargo from 100 grams to over 1,000 tons practically from anywhere in the world. We have a highly qualified and experienced team for moving renewable energy equipment unsurpassed by any other logistics company in India. With over 2,000 assets, we provide cost-effective, technology-driven end-to-end logistics solutions engineered to suit customers' business requirements. Scientech Supply Chain Solution Private Limited. Scientech Supply Chain Solutions, a logistics company created to deliver a logistics solution for a better tomorrow. Scientech Supply Chain synchronized warehouse operations, air freight services, truck services, production line, supply chain consultancy, returnable packaging. Seamlessly synchronizes all the parts of supply chain and integrates to deliver a tech-enabled logistics solution. Scientech has a legacy of managing end-to-end logistics solutions across industry sector for leading brands across the globe. Scientech has access to 5 million square feet of warehousing facility and over 45 lakh square feet of existing yard services. In our endeavor to support global clients, Scientech launches state-of-the-art warehouse facility at Penukonda, Andhra Pradesh. With plans planning to commence production, it will be important for the plant suppliers to be in close proximity to supply their parts just in time.
JIT, with a total area of 3.5 lakh square feet, the Scientech warehouse will be developed in 3 phases. Phase 1, 1,50,000 square feet by April 2019. Phase 2, 1 lakh square feet by August 2019. Phase 3, 1 lakh square feet by April 2020. Phase 1 is already operational. With state-of-the-art facilities, Scientech Warehouse is designed and developed to offer end-to-end services. Design and supply returnable crates and trolleys, pick up crates and trolleys from your plant, provide dedicated and trip-based transportation, provide warehouse at Penukonda, provide requisite manpower and equipment to manage operations, prepare KITs as per schedule to plants, provide milk run vehicle from warehouse to plant, supply to plant and get acknowledgement from them, pick up the empty crates and trolleys, bring the empty crates to your plant at Chennai or Bangalore. Scientech Warehouse is designed for the future, and Scientech promises to connect, collaborate and co-create an ecosystem that delivers a logistic solutions for a better tomorrow. NTC Infra and Engineering Project Private Limited. NTC Infra was incepted in July 2017. We are into engineering and infrastructure projects with focus on water treatment and management, industrial infrastructure development and power industry. We are also engaged in design, engineering and project management consultancy. We aim to serve the nation with many more infrastructure projects. Everrenew Energy Private Limited. With our experience and expertise of over 2 decades in the field of logistics, we have emerged as the #1 logistics company. We at NTC focus towards renewable energy, which is the future of mankind. We want to make a difference and contribute to the history of renewable energy. For NTC, it is business expansion and diversification in the renewable energy space after having excelled in logistics of renewables. We have formed a team of experts who will provide the one-stop solution to build renewable energy plants from scratch to its completion. Our services include identification of land to put up wind and solar farms, data analysis to ascertain project viability, obtain necessary permits and approvals to put up a farm of optimum size, including allocation for connectivity, aggregation, procurement, registration and conversion of lands, development of farms for civil works, which includes layout creation, laying of roads, marking locations, etc., development of farm for electrical works, which include development of internal, external lines, development of substation base, etc., transportation of equipments to site, installation and erection of equipments with supply of cranes, commissioning of the plant. NTC Everrenew is the preferred partner to the customer. The USP of Everrenew is adherence to timelines, reduction in cost, single window solution, better coordination. Everrenew, connect, collaborate, co-create. Shrivari Energy Systems Private Limited. Shrivari was founded in 2006 as a dedicated engineering company for producing trailers for NTC. Subsequently, we added boiler components, transportation fixtures, and windmill components to our product line. We are one of the leading manufacturers of preheater and electrostatic precipitator components. We are partners to Valmet, Finland for their automation solutions. Today, we have built capability to provide turnkey solutions for the power industry. We are presently setting up a state-of-the-art facility in an area of 65 acres near Tuticorin for manufacturing components for the renewable power industry.
PowerPress Engineers India Private Limited. Provide customized engineering solutions to all industrial sectors, ranging from automotive to power. PPE specialize in installation, erection and commissioning of all heavy machineries and plants. We offer major service and refurbishing of heavy machinery with focus on indigenizing and supplying critical spares. PowerPress Engineers India Private Limited aims to add maximum value to the customer's project by using expertise and experience. Our services include installation, erection and commissioning, customized material handling, machinery civil foundation, used machine trading. Our strength includes 800-ton strand jacks, 800-ton hydraulic power tower, 160-ton hydraulic gantry, Hydra-Slide 160-ton, Hydra-Slide 400-ton, 200-ton special rollers on floor, 20-ton Hillman rollers, up to 600-ton on hydraulic pre-tensioners. We manufacture PLC control panels, servo controls and robotic automations. We are well known for our production quality and versatility. We follow 5S and safety measures, which are safe working environment. We work for a greater infrastructure in the country and with the view of approaching the world on a larger perspective and wider platforms. PowerPress Engineers India Private Limited are here to perform, be pertinent and perpetuate. NTC Training Academy LLP. NTC has been focusing on training since inception. Today, in NTC Training Academy, we specialize in training for logistics, environmental health and safety, and quality control tools. We train drivers in ODC driving with specific focus on defense driving. We provide technical training for vehicle maintenance and safety. We are working with NSDC and PMKVY for logistics and construction skill development. CSR, NTC's Corporate Social Responsibility. Palani Ammal Kandaswamy Charitable Trust, established by K. Chandramohan, Chairman and Managing Director, NTC Group of Companies. The trust is involved in various social activities towards empowerment of poor and needy. Philanthropic activities focused by Palani Ammal Kandaswamy Charitable Trust. Eye camps, blood donation camps, medical camps, education and children welfare, adopted a school and implemented welfare measures, road safety rallies, road safety awareness programs, bus coaches for visually challenged, extensive contributions, active volunteering in relief measures in Kerala Flood Relief 2018 and Chennai Floods 2015. NTC has joined hands with Vanam India Foundation to plant trees in 5,000 acres of land. For more than a decade now, Palani Ammal Kandaswamy Charitable Trust has been in the forefront in many relief and rehabilitation to help in the ease living of mankind. Today's dynamic scenario demands speed and accuracy in service delivery. We at NTC pride ourselves on being up to speed with these demands through the long-term partnerships we forge and the value we deliver to our partners. Integrity and teamwork are intrinsic to our employees' DNA, and we carry this attitude at the heart of whatever we do. NTC keeps the world in motion through its heart with a modern touch in every need, aiming to become a billion-dollar company by 2025. எத்தனை எத்தனை நிறுவனங்கள், எத்தனை எத்தனை தொழில்கள், அனைத்தையும் சோதனைகளை மூலம் சாதனைகளாக்கிய இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஒரு மிகப்பெரிய சமூக, அரசியல், பொருளாதார நெருக்கடியை எதிர்த்து உலகம் போராடி வரும் இந்த வேளையில் தொழில்நுட்ப துணை கொண்டு இத்தகைய ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கு என் முதற்கண் பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோதனையிலிருந்து சாதனையை நோக்கி என்று
தலையிடப்பட்ட எனது உரையை நான் 2 பாகங்களாக பிரித்து வழங்க உள்ளேன். ஹலோ, கேக்குதுங்க. ஓகே, நன்றி. முதல் பாகத்தில் எனது தோற்றம், தொழில் ஏற்பட்ட சவால்கள், சோதனைகள், அவற்றை சமாளித்து வெற்றி கண்டு சாதனைகளை நோக்கி தொடர்ந்து எனது பயணம் போன்ற எனது சொந்த வாழ்வின் அனுபவங்களை தொகுத்து வழங்கவிருக்கிறேன். பாகம் 2 தற்போது கொரோனா தொற்றால் உலகமே, குறிப்பாக பல நாடுகளில் தொழில்துறையை நிலைகுலைந்து அதனால் பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் இந்த நிலையில் தொழில்துறையை மீட்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை பற்றி எனது கருத்துக்களை பதிவிடவிருக்கிறேன். பாகம் 1. இன்று வரை என்னுடைய தோற்றம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய தோற்றம். நாமக்கல் மாவட்டம், ஏற்கனவே என்னை பற்றி மாமா அவர்கள் அற்புதமாக அறிமுகப்படுத்தினார்கள். ஸோ அந்த அறிமுகம் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். நான் நாமக்கல் மாவட்டம் கீழ்சாத்தம்பூர் கிராமத்தில் ராசாம்பாளையம் என்ற ஒரு சிறிய ஊரில் ஒரு சிறு விவசாய குடும்பத்தில் 1970ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். எனக்கு ஒரு மூத்த சகோதரர். நான் பண்ணைக்குளத்தை சார்ந்தவன். நான் இளையவன். என்னுடைய மூத்த சகோதரர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். தலைமுறையாக விவசாய குடும்பத்திலே ஈடுபட்டு வந்த குடும்பத்தில் நானே முதல் தலைமுறை தொழில் முனைவர். பள்ளி பருவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய ஆரம்ப காலத்திலே ஆங்கில பள்ளி என்பது என்றால் பெரிய ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவனுக்கு பெரிய ஒரு அரிதாக இருந்தது. அதுவும் நம்மளை போன்ற மாணவ பருவத்திலே நம்மளை போன்ற விவசாய குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு அரசு பள்ளியில படிக்கிற வாய்ப்பு, அதுவும் நடந்து சென்று 1.5 கிலோமீட்டர் நடந்து சென்று என்னுடைய பள்ளி படிப்பை முடித்தேன். அதன் பிறகு டிப்ளமோ, அதுவும் சேருவதற்கு உங்களுக்கு நன்றாக தெரியும். அன்றைய சூழ்நிலையில் பண வசதி, பல வசதிகளிலே கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலே சேலம் கோஆபரேட்டிவ் சுகர் மில்லில் அப்போதுதான் பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பித்தார்கள். ஸோ அப்போது சுகர் மில் மெம்பர் என்ற முறையிலே பாலிடெக்னிக் கல்லூரியில் எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. அப்போது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணி டிப்ளமோவை முடித்துவிட்டு என்ன செய்வது என்று சிறு வயதிலிருந்து எனக்கு ஒரு ஆர்வம். நாமக்கல் என்று சொன்னாலே டிரான்ஸ்போர்ட் தொழிலும் கோழி தொழிலும், அதுவும் கிராமப்புறத்திலே வீட்டுக்கு ஒருவர் டிரான்ஸ்போர்ட் தொழில், அது ஓனராக இருப்பார் அல்லது ஓட்டுநராக இருப்பார் அல்லது மற்ற வேலைகளில் இருப்பார். சிறுவயது முதலே எனக்கு ஒரு லாரி வாங்கி வாழ்க்கையில் ஓனராக வேண்டும் என்ற ஒரு ஆசை சிறுவயதிலே இருந்து கொண்டிருந்தது. எவ்வாறு செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. அதன் பிறகு சில நண்பர்கள் மூலமாக தனியார் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியிலே வேலைவாய்ப்புக்கு அணுகி அதன் மூலம் ராணிப்பேட்டை கிளையிலே வேலை செய்தேன். கிளர்க்காக ஆரம்பித்து 850 ரூபா சேலரியில் ஆரம்பித்து பிரான்ச் மேனேஜர் வரைக்கும் என்னுடைய பணியை செய்தேன். அங்குதான் என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கை ஆரம்பித்தது. அதன் பிறகு 1997ஆம் ஆண்டு என்னுடைய 27வது வயதிலே தொழில் தொடங்க வேண்டும் என்ற என்னுடைய எண்ணத்தை, கடவுளுடைய ஆசீர்வாதம், சென்னையிலே போய் நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் கேரியர் என்ற நிறுவனத்தை தொடங்கினேன். அப்போது என்னுடைய கிராஜுவேட்டி, என்னுடைய செட்டில்மெண்ட் எல்லாம் சேர்த்து 2,27,000 ரூபாய் செட்டில்மெண்ட் வந்தது. அதை வைத்துதான் தொழில் தொடங்கினேன். அந்த தொழிலே
பல சவால்கள், அதாவது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கால தொழில் முனைவோருக்கு இருக்கக்கூடிய அனைத்து சவால்களும், ஒன்று தொழில், இரண்டாவது பண கஷ்டம். இது அனைத்தையும் எவ்வாறு சமாளித்தோம் என்றால் உண்மையிலுமே வந்து தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும். அந்த தன்னம்பிக்கை, அதாவது தினசரி சமாளித்த சவால்கள், அதாவது ஒரு பக்கம் தொழில் எடுக்க வேண்டும், தொழில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு புறம், இன்னொரு புறம் எவ்வாறு, அதாவது ஆரம்ப கால தொழில் முனைவோருக்கு நம்முடைய வங்கிகள் வந்து நமக்கு எவ்வாறு உங்களுக்கு தெரியும் துணை நிற்கும் என்று. அதிலும் குறிப்பாக இளம் வயதிலே தொழில் முனைவோருக்கு அதுவும் பயம். அந்த காலகட்டத்திலே டிரான்ஸ்போர்ட் ஆரம்பித்து ஒரு வண்டி கூட இல்லாமல் தொழிலை தொடங்கி மார்க்கெட்டிலே வண்டிகளை எடுத்து ஜெனரல் டிரான்ஸ்போர்டேஷன் என்று சொல்வார்கள், அதை 97ஆம் ஆண்டிலிருந்து 2000ஆம் ஆண்டு வரை செய்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்கள் தனியாக இந்த மற்றும் உறவினர் மூலம் 1999ஆம் ஆண்டு பார்ட்னர்ஷிப்பில் இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று என்னுடன் சேர்த்து 3 பேரும், திரு ராஜா சுந்தரம், தில்லையரசன், முத்துசாமி, 4 டைரக்டரும் பார்ட்னரும் சேர்ந்து தொழிலை விரிவுபடுத்தினோம். 2000ஆம் ஆண்டு இந்த தொழிலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினேன். தொழிலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் கண்டிப்பாக தொழில் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், அதுவும் அதாவது ஒரு டிஃபரெண்டாக செய்ய வேண்டும் என்று 2001ஆம் ஆண்டு NTC நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் கேரியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற அதாவது இன்கார்பரேட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்களிலுமே இந்தியாவிலேயே முதல் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ISO வாங்கினது பாத்தீங்கன்னா 2002லுங்க. இது மாதிரி எங்களுடைய தரத்தை எந்த மாதிரி தொழிலில் எல்லாரும் தொழில் செய்யறோம், எந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணினோம். அதிலும் ஸ்பெஷலைஸ்டாக ஓவர் டைமென்ஷனல் கன்சைன்மெண்ட் என்ற நீஷ் செக்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். அதிலும் 2000லே ரினியூவல் எனர்ஜியை முழுவதுமாக தேர்ந்தெடுத்தோம். அதுல பாத்தீங்கன்னா எங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா பவர் செக்டர் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான பொருட்களையுமே எடுத்துக்கொண்டு சென்றோம். அதற்கு பிறகு படிப்படியாக பல சவால்களை சந்தித்தோம். முதல் வண்டி வாங்கும்போது வண்டிக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கறது கூட வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட கேட்கறன்ற ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி முதல் வண்டியை வாங்கினோம் கம்பெனியில 2002ல. அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு ஆண்டும் எங்களுடைய வளர்ச்சி 100% மேல் எங்களுடைய வளர்ச்சி இருந்தது. அந்த வளர்ச்சியை எப்படி எட்டினோம் என்று சொன்னால், இன்று வரை பல வெர்டிகல்லாம் நாங்க டெவலப் ஆயிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் தொழில் மாற்றம். அதாவது இன்னைக்கு நடந்துட்டு இருக்க நம்மளுடைய இன்றைய நிகழ்வுகள் சொல்லலாம். மாற்றம் ஒன்றுதான் முன்னேற்றம், இன்னொன்று இதுவும் மாறி போகும் அப்படின்றதான். அதுபோல தொழில் இறங்கும் போது எங்களுக்கு பல சவால்கள் இருந்தன. என்ன மாதிரி சவால்கள் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வந்து ஓட்டுநர்கள் இந்த மாதிரி ஒரு ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு திறமையான ஓட்டுநர்கள் பெரிய சவாலா இருந்தாங்க. 2வது நமக்கு வந்து என்ஜினியரிங்ல வந்து நமக்கு ட்ரெய்லர் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நிறைய பெரிய சவால்கள் இருந்தன. நம்ம இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் ரோட் சைட்ல தான் ட்ரெய்லர் வச்சு வேலை பண்ணுவாங்க. அதுவும் ட்ரெய்லர் ஆர்டர் கொடுத்துட்டோம்னா, அதாவது ஸ்பெஷலைஸ்டு ட்ரெய்லரை கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலதான் அந்த வண்டியை கொடுப்பாங்க. இதனால எனக்கு பல சவால்கள் இருந்தன கஸ்டமர்கிட்ட வந்து எங்களுக்கு தொழில் பண்றதுக்கு. அப்பதான் என்ஜினியரிங் கம்பெனி வந்து ஆரம்பிச்சோங்க. அந்த என்ஜினியரிங் கம்பெனி தான் இன்னைக்கு பல வழிகள்ல இன்னைக்கு வந்து நாங்க வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி அன்னைக்கு இருக்கு. ஸ்ரீவாரி எனர்ஜி சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட், அன்னைக்கு வந்து ஸ்ரீவாரி ஃபேப்ரிகேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிச்சோம் ட்ரெய்லர் மேனுஃபேக்சரிங். இன்னைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 2003ஆம் ஆண்டு ஆரம்பித்த
ட்ரெய்லர் கம்பெனி இன்று வரை எங்களுடைய நிறுவனத்தின் உற்பத்திக்காக மட்டும் நான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் டாடா, லைலண்ட் மற்ற எல்லா மேனுஃபேக்சரரும் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்பெஷலைஸ்ல வர்றதில்லை. அவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு ட்ரெய்லர்ஸ் பண்றாங்க. 3 ஆக்சல் ட்ரெய்லர் தான் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 4 ஆக்சல் 5 ஆக்சல் R&D, மீன்ஸ் அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலியமா 5 வருஷமா R&D பண்ணி அந்த வண்டியை முதல் முறையா இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் 5 வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் யாருமே ரெஜிஸ்டர் பண்ண முடியல. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலையை எடுத்துட்டோம்னா அதை முடிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அது நம்மளுடைய சமுதாயத்துக்கே உரிய ஒரு உணர்வு. சொல்ல போனா ரத்தம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுடைய வெஹிக்கிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற வெஹிக்கிளை வச்சு ரன் பண்றது எனக்கு பெரிய சவாலா இருந்தது. ஏன்னா 50 டன்னுக்கு மேல வண்டி இழுத்துட்டு போற வண்டிக்கு வந்து பெரிய சவால்கள் இருந்தன. அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி அப்போதான் வால்வோல முதல் வண்டி வால்வோல நாங்க தான் எங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கு 001 இன்வாய்ஸ். நான் வந்து ரொம்ப ஏன்னு கேட்டா இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு நிறைய விஷயத்துல வந்து நம்மளுடைய நாடு முன்னேறிட்டு இருக்கு. அதே மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம், வளர்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா நமக்கு என்ன தேவைகள் அப்படின்ற மாதிரி நான் நிறைய விஷயத்துல ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்ல எப்ப மீட்டிங்ல பேசும்போதும் முதல் வண்டிகளை நாங்க துவக்கி வைக்கும் போதும் சொல்ற விஷயங்கள் வந்து டெக்னாலஜி ரிலேட்டட் வெஹிக்கிள் வந்து இந்தியாவில் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து சர்வீஸ் எங்களுக்கு நிறைய ப்ராப்ளமா இருந்தது. அப்போ வந்து சர்வீஸ் வந்து நாங்கள் ஓன் சர்வீஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஎஸ்ல இருந்து பெஸ்ட் சர்வீஸ் சென்டர் இன்னோவ் சர்வீஸ் சென்டர் அவார்டு வாங்கியிருக்கோம். எல்லா மேனுஃபேக்சரர் வெஹிக்கிளும் உலகத்துல இருக்கிற எல்லா வெஹிக்கிளும் எங்ககிட்ட இருக்கு. அந்த வண்டிகளுடைய அத்தனை சர்வீஸும் எங்களுடைய இன்னோஸ் என்ஜினியர்ஸ் வச்சு டெக்னீஷியன் வச்சு நாங்கள் இன்னோவ் சர்வீஸ் பண்றோம். இந்தியாவில் எங்களுடைய சர்வீஸ் சென்டர்ஸ் நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் எங்கிட்ட இருக்கு. மொபைல் சர்வீஸ் சென்டர் பண்றோம். இது மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ப எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு வந்தோம். அப்போ வந்து 2007-8 வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு பெரிய சவால் வந்துச்சு. டிரான்ஸ்போர்ட்டர் எல்லாருமே எங்களுக்கு காம்படிட்டர், எல்லாரும் தான் வர்றாங்க பண்றாங்க, நீங்க என்ன டிஃபரெண்டா இருக்கீங்க அப்படின்னு கஸ்டமருடைய வேண்டுகோள். அதே மாதிரி நாங்களும் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு தகுந்தாற் போல டிரான்ஸ்போர்ட்ல இருந்து அப்படியே எக்ஸ்ட்ரா ஆனோம். போர்ட் கிளியரன்ஸ் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம்ட்டு என்டிசி இப்போ நாமக்கல் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து என்டிசி லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எங்களோட போர்ட்டு மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ அதுல இருந்து எங்களுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் வந்தது. வெளிநாடுகளில் 2010 கலைகள் தொடங்கினோம். அதே மாதிரி 10க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வரைக்கும் இந்த சிஹெச்ஏ போர்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறம் மீன்ஸ் அதாவது கடல் வழியில வந்து ஃப்ரைட் போர்டிங்னு சொல்லுவாங்க, கடல் வழி வான்வழியில பண்றதுக்கு. ஸோ அதை துரிதப்படுத்தணும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எல்லா நாடுகள்லையும் வந்து எங்களுடைய ஏஜென்சி நெட்வொர்க்கை ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அதுக்கப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, இன்னைக்கு மற்ற நாடுகள் எல்லாம் ஹாங்காங், மற்ற ஸ்ரீலங்கா நாடுகள் எல்லாம் கிளைகளை வந்து வச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி கிளைகளை எல்லாம் வந்து தொடங்குறதுக்கு ஆண்டும் ஒரு பணிகளை செஞ்சோம். பிளேயரோட நாங்கள் வந்து கொஞ்சம் வேலை பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ நம்ம அதுவும் சொல்லப்போனா என்னுடைய ஒரு முயற்சிகளையும் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்பயுமே வந்து நிறைய விஷயங்கள்ல நம்ம எப்பயுமே செதுக்கியவர்கள் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டைம் வந்து நான் எப்பயுமே திங்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோ இல்ல காம்படிட்டரையோ என்னைக்குமே நான் காம்படிட்டரா பார்த்ததும் இல்லை, திங்க் பண்ணதும் இல்லை. ஸோ அந்த முறையில பாத்தீங்கன்னா என்னுடைய எண்ணங்கள் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மேலை நாடுகளை பத்தியான எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கும். 2008 நமக்கு ஒரு பெரிய சவால்களை சந்திச்சுட்டு இருந்த நேரம், டிரைவ் ஓட்டுநர்களை பெரிய சவால்கள் சந்திச்சிருந்த நேரத்துல நான் ஜெர்மனி போகும்போது அங்க வந்து எம்இ படிச்ச ஒரு லேடி வந்து ஒரு ஹெவி வெஹிக்கிள் டிரைவ் பண்ணாங்க. அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பர்மிஷன் வாங்கி ஒரு 60 கிலோமீட்டர் அவங்களோட டிரைவ் பண்ணோம். ஸோ அப்போ வந்து தான் எனக்கு ஒரு இது தோணுச்சு, நம்ம இந்தியாவில் வந்து நமக்கு இருக்கிற பெரிய இது வந்து அதாவது ஓட்டுநர்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பண்புகள், இந்த பண்புகள்லாம் எப்படி மாற்ற முடியும், எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2010 முடிவு பண்ணி 11ஆம் ஆண்டு நாமக்கல்ல வந்து என்டிசி ட்ரைனிங் அகாடமியை வந்து என்டிசி டிரைவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அண்ட் ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல வித்தவுட் கவர்மெண்ட் இது சப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஸ்டியூட் பாஸ்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 வருஷமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டிரைவரை உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை, மற்றும் பல முனை திறமைகளை வந்து கொடுத்துருக்கோம்.
இந்தியாவில் வந்து ஒரு ஒரு இன்ஸ்டியூட் வந்து டிப்ளமோ இன் சேஃப் டிரைவிங் அப்படின்னு சொல்லி 1 இயர் கோர்ஸ் இருக்குன்னு சொன்னா அது என்டிசி இன்ஸ்டியூட்ல. எதுக்கு சொல்றோம்னா, நம்ம தொழில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 2 விதத்துல வந்து நம்ம வந்து நம்ம 2 தொழில வந்து பெருசா ஒண்ணு விவசாயம், விவசாயத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் தொழில். எவ்வளவு விவசாய உற்பத்தி பண்ணினாலும் டிரான்ஸ்போர்ட் தொழில வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சரியான முறையில் இல்லைன்னா அந்த விவசாய பொருட்கள் எவ்வாறு வந்து சந்தைக்கு வரும் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது மாதிரி எல்லா மிஷினரி, எல்லா பொருட்களும். அதனால நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன், நாட்டுக்கு எப்படி வந்து முக்கியமான விவசாயமோ அது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு முக்கியமானது வந்து முதுகெலும்பு வந்து டிரான்ஸ்போர்ட். இதுல இன்னும் என்னென்னலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்டிசி வந்து பாத்தீங்கன்னா இன்று இது வந்து நீங்க பார்த்த வீடியோ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்று வந்து ஒரு 50 கிராம் கொரியர்ல இருந்து 1000 டன் சிங்கிள் பீஸ் வரைக்கும் நாங்க வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக்ல குரோத்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சரி மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய மீன்ஸ் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படி விவசாயிகளுக்கு வந்து நேரடியா எப்படி விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கணும்னு சைன்டெக் சப்ளை செயின் சொல்யூஷன் மூலியமா நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சாதனைகள் இருக்கலாம் கண்டிப்பா. அதாவது இன்னைக்கும் கேட்டீங்கன்னா அதாவது இன்னைக்கு அதாவது சோதனையே சில பேர் வாழ்க்கையில தினசரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே கண்டிப்பா சோதனைகள் இருக்கும். அதே மாதிரிதான் சோதனைகள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பியில நடக்கும்போது சொல்லுவோம். அது மாதிரி வாழ்க்கையில வந்து பயணங்கள் செல்லும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு நிகழ்வு, நேற்றுக்கு ஈவினிங் தான் டிஸ்கஸ் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராமை. இந்த ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் கிராமத்துக்கு ஊருக்கு வந்துட்டேன். எனக்கு நெட்வொர்க் பெரிய ப்ராப்ளமா இருந்தது. ஸோ அப்போ எனக்கு உண்மையிலுமே முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமா இருந்தது. கண்டிப்பா முடியும், பண்ண முடியும் அப்படின்ட்டு உடனே ஏர்டெல் ஃபோன் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய டவர் ஒரு ரிசீவர் வச்சு இன்னைக்கு 4 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா அதாவது முடியாதுன்னு கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருக்கலாம், பேசலாம். நம்ம சொந்தங்களை சந்திக்கிறது மட்டும் இல்லைங்க. அதாவது இன்னைக்கு இளம் தலைமுறைக்கு வந்து என்ன தேவை அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இது எனக்கு தெரியும் சரியான தருணம். ஏன்னா நம்ம இந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க எனக்கு கொஞ்சம் சில இடைஞ்சல்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இது எனக்கு மேலும் முதல் என்னுடைய இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பிசினஸ் கால்ஸ் எல்லாமே என்னால வீடியோ கால் பண்ண முடியாம இருந்தேன். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் இது எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு கூட நான் சொல்லலாம். இந்த வாய்ப்பு இன்னைக்கு வந்து இது எல்லாமே எனக்கு ஒரு வாய்ப்பா நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நான் வந்து எனக்கு எங்க வந்து இப்ப நீங்க போயிட்டு இருக்க ஒரு ரோடுல ஒரு சின்ன இட்டாலி போயிட்டு, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இட்டாலி போயிட்டு இருக்க, அந்த இட்டாலிக்கு என்ன போனா முள்ளு இருக்கும். ஸோ அப்படின்னா அதை சரிப்படுத்தினா மட்டும்தான் ரோடு போட முடியும். அந்த மாதிரி ஒரு ஆறு ஒரு பெரிய ஆறு உருவானா சில கிளை நதிகள் இருந்தாதான் அந்த ஆறு உருவாகும். அது மாதிரி ஸோ எனக்கு எப்பப்ப அந்த கிளைகள் வாய்ப்புகள் வருதோ அந்த வாய்ப்புகளை எப்படி வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்திக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அதை பற்றி ஒரு சரியான சிந்தனையும் அதை பற்றி சரியான தெளிவும் எடுத்த பிறகு அதை முடிவெடுக்க வேண்டும். எங்களுடைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கிடைத்த அத்தனை வாய்ப்புகளையும் நான் வாழ்க்கையில் எப்பயுமே கடவுள் கொடுத்த அத்தனை வாய்ப்புகளையும் நான் நழுவ விட்டதில்லை. அந்த வாய்ப்புகள்லாம் வரும்போது இது வரைக்கும் 2001 இருந்து இன்னைக்கு 2020 வரைக்கும் எப்படி, அதாவது ஓட்டுநர்களை எப்படி வந்து கௌரவிப்பது, ஓட்டுநர்களை எவ்வாறு நடத்துவது, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னா அவர்களை எவ்வாறு நடத்துவது, அவர்களை எவ்வாறு கௌரவிப்பது, அது மாதிரி இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வெளியில இருந்து பேசுறவங்களுக்கு சேர்மன் மேனேஜிங் டைரக்டரா இருக்கலாம். இன்னைக்கு 001 அப்படின்னு சொல்லி கார்டு அப்படின்னா என்னோட எம்ப்ளாயி கார்டு, ஃபர்ஸ்ட் கார்டு என்னோட கார்டு. இன்னைக்கும் நான் பெருமையா கார்டு மாட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போவாங்க. அதனால இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய குரூப்ல இன்னைக்கு வரைக்கும் டிவிடெண்டோ இல்ல பண்ணது கிடையாது. இன்னைக்கும் வேற ஆல் சேலரி பீப்புள் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மேபி ஓனர்ஸ் அப்படிங்கிறது, இன்வெஸ்டர் அப்படிங்கிறது வேற பார்த்துங்க. பட் நம்மளோட டெடிகேஷன், இன்வால்வ்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃபீஸ் திறக்கும் போது நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது எப்படி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் பல சவால்களை சந்திச்சிருக்கோம். அதாவது இது எனக்கு தெரிஞ்சு கொடுத்த டைம் வந்து சரியான நேரம். அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சில நிகழ்வுகள் இருக்கின்றன. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அதுல முக்கியமா சொல்ல போனா
கடல்ல எப்படி அலைகள் வந்து போவது போல, அதாவது இரவு பகல் எப்படி இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சிங் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அப்படிதாங்க வந்துட்டு இருக்கும். எப்படி குளிர்காலம், மழைக்காலம், வெயில் காலம் இருக்கோ அது மாதிரி இப்ப கத்திரி வெயில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து கத்திரி வெயில் இப்படியே கண்டினியூவா தொடருமானா கண்டிப்பா தொடராது. அதே மாதிரி மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வருங்க. அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல பத்தி சொல்லணும்னா டெஃபினட்டா கண்டிப்பா இந்த சூழ்நிலை வந்து நமக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம்னு சொல்லலாம். இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு ஒருத்தருக்கு மட்டும் வந்த பிரச்சனைகள் இல்ல, உலகத்துக்கே வந்த பிரச்சனைகள், உலகத்துக்கே வந்த சோதனைகள். இதுல இருந்து நம்ம எப்படி மீளலாம், எப்படி அடுத்த தொழில் எப்படி நம்ம செய்ய முடியும், இல்ல இப்ப இருக்கிற நம்மளுடைய தொழிலை வந்து எப்படி வந்து எப்படி அதாவது மீன் ஒண்ணு வந்து தொழிலாளர்களை எப்படி வச்சுக்க முடியும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தொழிலை அடுத்து எப்படி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், செல்ல முடியும். இன்னைக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்கள் இது. அதே மாதிரி 2008 2013 பாத்தீங்கன்னா பொருளாதார மந்த நிலையெல்லாம் வந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது அப்பயும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம எவ்வளவு பேர் மீண்டு வந்திருக்கோம், அதுக்கு எவ்வாறு நம்ம வந்து திட்டமிடணும், எவ்வாறு பண்ண வேண்டும். அதே மாதிரி உழவன் எப்படி வந்து காலத்தை மழை காலத்தை எதிர்பார்த்து முன்கூட்டியே விதையும் நிலத்தையும் தயார்படுத்தி வச்சிருப்பாங்களோ அது மாதிரி நம்ம இந்த நேரத்தை வந்து நம்ம வந்து அடுத்து வந்து நான் பிறந்த நாள் எத்தனைக்கும் எனக்கு இப்ப 50 வயசா போகுது, இது வரைக்கும் பார்க்காத இந்த 2 மாத காலம் நமக்கு ஒரு பீனிக்ஸ் பறவை போல நம்ம வந்து நம்முடைய அடுத்த எதிர்நோக்கி வரக்கூடிய சவால்களை எப்படி சந்திக்கலாம், எப்படி சந்திப்போம் என்று பார்ப்போம். ஏதாவது இதில் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். மிக ரத்தின சுருக்கமாக உங்களது உரையை முடித்துவிட்டு நீங்க கொடுத்த நேரம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இல்லை, முக்கியமான தகவல் ஏதாவது நீங்க தெரியப்படுத்துறதுன்னா நீங்க இன்னொரு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் எடுத்து கூட நீங்க தெரியப்படுத்தலாம். நம்ம அன்னையர் தின வாழ்த்துக்கள். அன்னையர்களா இருப்பாங்க. அன்னையர் தின வாழ்த்துக்கள். எப்படி ஒரு தாய் தனது குழந்தையை எப்படி அரவணைத்து காப்பாற்றுவாளோ அதுபோல பூமி தாய், நிலைமகள் என்றெல்லாம் அழைக்கப்படும் பூமியாகிய இந்த அன்னை தனது குழந்தையான மனித இனத்தை நிச்சயம் காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. என்னை பொறுத்தவரை நான் தொழிலில் ஆரம்பித்த போது சந்தித்த சவால்கள் தற்போது கொரோனாவால் உருவாகியுள்ள சவால்களும் பெரிய வித்தியாசம் இல்லை என்றுதான் சொல்வேன். அதையும் சமாளித்தோம், இதையும் சமாளிப்போம். இந்த மன உறுதியை நான் அடைய நமது கொங்கு முன்னோர்களின் வாழ்க்கையும் சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றிய அவர்களின் மன உறுதியும் தான் காரணம். நம்ம குலத்தொழில் விவசாயம், பொன்னர் சங்கர் கதை, சங்காய் கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்று விவசாயம் மட்டுமின்றி உலகில் உள்ள அனைத்து தொழில் துறையிலும் தனக்கென தனியிடம் பிடித்து முத்திரை பதித்து முன்னோடியாக திகழ்கிறது நம்மளுடைய கொங்கு சமுதாயம் என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். நேர்மையான கண்ணோட்டத்துடன் பார்த்தால் கொரோனா கூட சில நன்மைகளை செய்திருக்கிறது. சேராதவர்களை சேர்த்து எப்போதும் எந்திரமான பரபரப்பான வாழ்க்கைக்கு அடிமையாகி போன நமக்கு குடும்ப வாழ்க்கையின் மற்றொரு பரிணாமத்தை காட்டியுள்ளது. 24 மணி நேரமும் தொழில், வேலை என்று உலகையும் ஊரையும் வலம் வந்தவர்கள் ஓரிடத்தில் நிறுத்தி கட்டாய ஓய்வை அளித்துள்ளது. கஷ்டத்தில் அச்சத்தில் உறைந்து மனதை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி இறைவனை நோக்கி செலுத்தி கொரோனா வாழ்வில் நம்பிக்கையும் பொறுமையும் நமக்கு கற்றுக் கொடுத்ததுடன் ஆன்மீகத்தின் மூலம் வாழ்வின் அர்த்தத்தையும் குறிக்கோளையும் நமக்கு உணர்த்தியுள்ளது. எனவே இந்த ஒரு சோதனை என்று கருதாமல் இதை சாதனை புரிய இயற்கை நமக்கு அளித்த வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய சொந்த அனுபவத்தை பற்றி ஏற்கனவே சொன்னேன். சோதனை என்று சொன்னால்
ஒன்றை கூறிக்கொள்ள உங்கள் அனைவருக்கும் விரும்புகிறேன். 98ஆம் ஆண்டு 14 பேர்களை கொண்டு தொழில் நடத்தி கொண்டிருந்த காலத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய அனுபவம். அப்போது எனக்கு அரசாங்க வேலையும் வந்துவிட்டது. அரசு வேலைக்கு போகலாமா அல்லது தொழிலை நடத்தலாமா என்று. அந்த நேரத்திலே தீபாவளி வந்தது. தீபாவளி போனஸ் அப்போ ஊக்கத்தொகை போட்டுவிட்டு கேஷ் பாக்ஸில் பார்க்கும்போது 50 ரூபாய் தான் இருந்தது. வாழ்க்கையில் இன்றும் எனக்கு அந்த தீபாவளி போல எந்த தீபாவளி இருந்ததில்லை. ஸோ அந்த 50 ரூபாயை எப்படி தீபாவளி கொண்டாடணும் என்றால், உண்மையிலுமே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்வாடிகிட்ட கூட போய் யார்கிட்டையும் கடன் வாங்க முடியாது. ஏன்னா தீபாவளிக்கு முதல் நாள் யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு பைக் வண்டி விட்டுட்டு நடந்தே பக்கத்துல வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு அந்த 50 ரூபாயில 32 ரூபா கிலோ சிக்கன் அடுத்த நாள் தீபாவளிக்கு எடுத்து சமைச்சிட்டு 18 ரூபாய் இருந்ததுங்க. எங்க வீட்டுக்கு ஒரு எப்பாவது ஒரு ஊமை ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க கேட்டாங்க. அந்த 18 ரூபாயும் கொடுத்துட்டோம். 1 ரூபாய் கூட இல்லாம 98ஆம் ஆண்டு தீபாவளியை வந்து கொண்டாடினோம். ஸோ வாழ்க்கையில எதுக்கு சொல்றேன்னா, கண்டிப்பா ஒண்ணு விஷயங்க, மன உறுதியும் தன்னம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக சோதனைகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக சாதனை ஆக்க முடியும். இன்று கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளவு எம்ப்ளாயி இருக்காங்க, எவ்வளவு ஓட்டுநர்கள் இருக்காங்க, இவர்களை எப்படி சமாளிக்கிறீர்கள் என்ற கேள்வி கண்டிப்பா எல்லாருக்கும் தோன்றும். உண்மையிலுமே ஒரு பெரிய இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட டிரைவர்கள் வந்து இன்னைக்கும் வண்டியில இருக்காங்க. எங்க தொழில் உங்களுக்கு நல்லா தெரியும். பூட்டி வைக்கக்கூடிய கேட் விட்டு ஒரு ஃபேக்டரியா இருந்ததுன்னா ஒரு ஃபேக்டரிக்குள்ள, ஏன்னா இன்ஜினியரிங்ல இருக்கும், இன்ஜினியரிங்ல ஒரு கேட்டை போட்டு ஒரு கேட்டை பூட்டிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. எங்க தொழில் அப்படி இல்லை. இந்தியா பூரா வண்டிகள் நிற்கிறது. அதுவும் எங்க வண்டி மற்ற வண்டி மாதிரி கொண்டு போய் பார்க் பண்ணக்கூடிய வண்டிகளும் அல்ல. இந்த வண்டிகளை இன்னைக்கு உண்மையிலுமே, அதாவது எங்களுடைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய சொத்து அப்படின்னு சொன்னா எங்களுடைய அதாவது சக தோழர்கள் சொல்லலாம். அதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஓட்டுநர்கள், இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்க சக ஊழியர்கள். அவங்க தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய எப்படின்னு கேட்டா, தானா வாழ்கின்ற எங்களுக்கு வந்து ஏப்ரல் மாசம் வந்து எல்லாருக்கும் நாங்க முழுமையான சம்பளம் கொடுத்தோம். சாரி, மார்ச் மாதம். ஏப்ரல் மாதத்துல அவங்களாம் வந்து ஒரு கமிட்டி போட்டு எடுத்துட்டு வந்து பிரசன்ட் பண்ணாங்க. எங்களுக்கு எப்படி அடுத்த இன்னும் 6 மாதத்திற்கு இந்த தொழில் எப்படி இருக்கும், இந்த தொழில் என்ன மாதிரி சவால்களை சந்திப்போம். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஏப்ரல் மாதம் சம்பளத்தையும் கொடுத்து விட்டோம். வரக்கூடிய நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எதிர்கொள்ற நாட்கள் வந்து கண்டிப்பா நமக்கு ஒண்ணு வந்து முதல்ல தொழில் துவங்குதல். அந்த தொழிலை துவங்குவதற்கு நமக்கு இன்னைக்கு நம்முடைய கஜானான்னு சொல்லுவோம், நம்மளுடைய பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம் இல்ல எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு நாங்க உண்மையிலுமே வந்து பெரிய சேலஞ்சு தான் எல்லாருக்கும். அடுத்து இன்னும் 6 மாசம் செப்டம்பர் வரைக்கும் சொல்ல போனா ரெண்டு குவார்ட்டருமே நமக்கு வந்து கண்டிப்பா எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். அதுல குறிப்பா சொல்ல போனீங்கன்னா எங்களை மாதிரி தொழில் உள்ளவங்களுக்கு வந்து, அதுவும் டிரான்ஸ்போர்ட் தொழில் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சவால். இன்னைக்கு இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இறக்கி முடிஞ்சு அப்படின்னு இல்லாம நாங்க இன்னைக்கும் அவங்களையும் அவங்க அதுல ப்ராஃபிட் பண்றோமா, நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம். இல்ல அந்த அவ்வளவு தொழில நீங்க பணம் அப்படி இல்லை. கையாளுதல் முறை ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி நம்ம எப்படி வந்து டாக்ஸ் கட்டி ப்ராப்பரான பேப்பர் வச்சிருக்கோன்றது ஒண்ணு இருக்கு. எப்படி அதுக்கப்புறம் போய் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், எப்படி இதுல இருந்து வெளிவர முடியும். ஏன்னா பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை திங்க் பண்றோம். இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திங்க் பண்றோம். அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஒன்று வந்து தொலைநோக்கு திட்டம் ஒண்ணு வகுக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதாவது குறுகிய திட்டம், ஒண்ணு குறுகிய கால திட்டம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா தொலைநோக்கு திட்டம். குறுகிய கால திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குறுகிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாசம் திட்டம்,
வருட திட்டம் போடலாம், 2 ஆண்டு திட்டம், அது மாதிரி 5 ஆண்டு நீண்ட. எதுக்குன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய உலகத்தினுடைய நடப்புகள், ஊரினுடைய நடப்புகளை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களுடன் செயல்படணும். நாங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய அத்தனை சப்ளையர்களுக்கும், அத்தனை எங்களுடைய ஆபீஸ், மற்ற எங்களுடைய வேர்ஹவுஸ் எல்லா அதாவது அந்த நில உரிமையாளர்களுக்கும் நாங்க வந்து எல்லாருக்குமே வந்து வேண்டுகோள் கொடுத்துட்டோம். இன்றைய சூழ்நிலையில் நாங்க வந்து ஏப்ரல் மார்ச் மாதத்திலேயே நாங்க எல்லாருக்கும் வந்து வேண்டுகோள் விட்டுட்டோம். நாங்க வந்து முழு தொகையை எங்களால் கண்டிப்பா கொடுக்க முடியாது. இந்த 6 மாத காலகட்டம் கண்டிப்பாக தொழிலில் நமக்கு நாங்கள் சந்தித்து வர்ற எல்லாரும் சந்தித்து வர்ற ப்ராப்ளம். அதனால எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்க எல்லாருக்கும் முன்னாடி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு RBI நார்ம்ஸ் கொடுத்திருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். முதல் குவார்டர், 2ஆம் குவார்டர்ன்ட்டு. அதுலயும் பேங்க் எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய கஸ்டமர்கிட்ட இடத்துல எல்லாருக்கிட்டையும் நாங்க வேண்டுகோள் கொடுத்தோம். எங்க கஸ்டமர்கிட்ட எல்லார்கிட்டையும் வர வேண்டிய பணங்களை தயவு செஞ்சு சரியான நேரத்துல கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும். அதே மாதிரி எங்களுடைய எம்ப்ளாயி அத்தனை பேரையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் இன்னொன்னு கேட்கலாம். நீங்க எப்படி தொழில் நடத்துறீங்க? டெக்னாலஜி தான் உண்மையிலுமே. நாங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல வந்து இப்ப இந்த பண பரிமாற்றம் பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து டிஜிட்டலைஸ், நாங்க எல்லாம் கார்டு மூலியமா தான் பண பரிவர்த்தனை வந்து நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். அந்த டிரான்சாக்ஷனால நாங்க உண்மையிலுமே அதுல இருந்தும் நாங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வெளியில வந்தோம். இன்றும் பாத்தீங்கன்னா அதே போல இருக்கிறது. நீங்க ஏஜ் சொன்னதை வந்து எல்லாரும் ஒரு காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டை வச்சுட்டு நீங்க கேட்ட ஒரு நம்ம கொங்கு சொந்தங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கூறியிருப்பது மிகவும் ஆச்சரியம். இந்த கேள்விகள் கேட்டவங்களுக்கு தெரியும். நீங்க சொன்னீங்க விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடவுள் நம்பிக்கைன்னு சொன்னீங்க. நீங்க சொல்லாத ஒரு ரகசியம் வந்து உங்களுடைய தீர்க்க பார்வை. ஏன்னா இந்த தீர்க்க பார்வையை சொல்றேன்னா, நிறைய அன்பர்கள் நீங்க பதில் சொன்ன அந்த பதில்களுக்கு உண்டான கேள்விகளை தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு நிதி மேலாண்மை நீங்க எப்படி கொண்டு போறீங்க, அப்புறம் எப்படி நீங்க உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுத்தீங்களா இல்லையா, இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ் லைனா வந்திருந்ததுங்க. இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். உங்கள்ட்ட கேட்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பதில் சொன்னது வந்து உங்களுடைய தீர்க்க பார்வையை குறிக்கிறது. இப்போ சில கேள்விகள் வந்து நம்ம அன்பர்கள் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம கொங்கு சொந்தங்கள் நிறைய பேர் ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்ற ஊர்களில் வந்து டிரான்ஸ்போர்ட் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சிறு தோல்வியோ அல்லது சிறு இடையூறோ ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அவர்கள் மேற்கொண்டு அந்த தொழிலை சரிவர செய்து முடிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கும் ஒரு மன தளர்ச்சியும் ஏற்பட்டு விடுகிறது. இது எப்படி உங்க தொழில சரி செஞ்சுக்கிட்டீங்க, எப்படி நீங்க ஜெயிச்சு வந்தீங்க அப்படிங்கிறது? நம்ம எப்பயுமே வந்து நம்ம தொழில நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அதை எப்படி சொல்லலாம், பக்கத்து நிலத்துக்காரன் என்ன போடுறான், இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான், இல்ல பக்கத்துக்கு அவன் என்ன பண்றான்றத நம்ம அதிகமா திங்க் பண்றோம். நான் முன்னாடியே இதுக்கு ஒரு பதிலுங்க. இது பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள், இது மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றது முன்கூட்டி நம்ம திட்டமிட்டு இருக்கணும். 1. 2வது, உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன் நானு, 2013-8 இப்ப சமீப காலத்திலேயே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் தொழில் கடந்த 2 ஆண்டுகளாவே வந்து பாத்தீங்கன்னா சரியில்லாத ஒரு சூழ்நிலை தான் டிரான்ஸ்போர்ட் தொழில். ஏன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த பண பரிவர்த்தனைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல சூழ்நிலையில சந்திச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் தொழில்ல பெரிய ஒரு மாற்றம் தான். இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல வந்து சமாளிக்கணும்னா அவங்க வந்து யாரு கூட வந்து அதாவது எந்த வங்கியில வந்து அவங்க தொடர்பு வச்சிருக்காங்களோ அந்த வங்கியை அணுகி அந்த வங்கியில அவங்க வந்து எங்களுடைய நிலைமை இன்று இப்படி இருக்கிறது, எல்லாருக்கும் தான் இருக்கு, எடுத்து சொல்லி
அதிலிருந்து ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த 2008 இல்லது 13 இல்ல இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த விஷயங்களோ நடந்துட்டு இருந்த விஷயங்களோ அது வந்து இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது, நாடுகள் சம்பந்தப்பட்டது. ஆனா இன்று நடந்திருக்கிறது எல்லாருக்கும் வந்த விஷயம். அதனால நம்மளுடைய அரசாங்கமும் சரி, நம்மளுடைய வங்கிகளும் சரி ரெடியா இருக்காங்க. அவங்கள அப்ரோச் பண்ணி இத வந்து என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு நீங்க உங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலம்னு கூட நினைச்சுக்கலாம். அதனால இதை வருத்தப்பட தேவையில்லை. அதே மாதிரி இது எத்தனையோ சாதிச்சிருக்கீங்க, எங்கேயோ இருந்து நம்ம வந்திருக்கிறோம். சம்டைம் பரவாயில்ல அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு வந்துடலாம். என்ன கூட கேட்டாங்க, சரி கார்பரேட் ஆஃபீஸ் என்ன எவ்வளவு பெரிய ஆஃபீஸ் வச்சிருக்கோம், ரைட்டு, இந்த சூழ்நிலையில கேட்போம் ரெண்ட் குறைச்சிக்கணும் அப்படின்ட்டு. குறைக்கலையா, சின்ன ஆஃபீஸ்க்கு மாறிக்கலாம், ரைட்டுங்களா? முன்னாடி திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு பெரிய ஆஃபீஸ் போயிடலாமே. அது மாதிரி மனநிலைக்கு வந்து நம்ம வந்து நம்ம தொழிலையோ நம்ம வேலையோ நம்ம தான் பாத்துக்கிறோம். நமக்கு தான் ஊர்ல இருக்கவங்க சொல்றாங்களோ இல்ல மத்தவங்க கேட்கறாங்கன்றதுதான் நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ணவே கூடாது. அதாவது அந்த சூழ்நிலையில சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து சில நேரம் அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிடுறோம். அதனால இது எல்லாருக்கும் அந்த பிரச்சனை, இதை நம்ம ஈஸியா சமாளிச்சு வரலாம். அதனால யாரும் இதுல வந்து வருத்தப்படவும் இல்லை, தேவையில்லை, இதுல வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கண்டிப்பா எல்லாரும் மீண்டு வருவோம். மிகவும் அருமையான ஒரு பதில், யதார்த்தமான வாழ்க்கைக்கு உகந்த ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. நிறைய கேள்வி கணைகள் உள்ளது. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்கு புத்தகங்கள் உதவி உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் யாரையும் ரோல் மாடல்னு சொல்லி தனிப்பட்டதா எடுத்தது கிடையாது. அதான் சொன்னேன், என்னை செதுக்கியவர்கள் சொன்னேன். அது செதுக்கியவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புத்தகங்களும் என்னை செதுக்கியவர்கள் தான் சொல்ல முடியும். அதுல அற்புதமா நல்ல கேள்வி. கண்டிப்பா ஒரு மனிதருக்கும் கண்டிப்பா வந்து நம்மளுடைய அதாவது இன்னைக்கு ஒரு புக்ல 400 பக்கம் இருக்குது, இல்ல 4000 பக்கம் இருக்கு படிக்கிறோம்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களை வந்து அதுல உங்களை செதுக்கி உங்களை வந்து அதுல வந்து டச் பண்ணிருக்கு. அது மீன்ஸ் உங்களை வந்து அது அந்த மாற்றம் வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வாழ்க்கையில் கண்டிருச்சு. ஆடியோ புக் வந்துருச்சு, நிறைய புக் வாசிக்கலாங்க. என்னுடைய மாற்றத்துக்கு கண்டிப்பாங்க என்னை செதுக்கியவர்கள் புத்தகமும் ஒன்று. மிக்க நன்றிங்க. இப்ப அடுத்த கேள்வி, சொல்லியிருக்கீங்க. அதுல அவர் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறது என்னன்னா, நானும் உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர். ஆனா 1998ஆம் வருடம் 50 ரூபாய் வைத்துக் கொண்டு இன்று அசுர வளர்ச்சி பெற்றுள்ளீர்கள். அந்த அசுர வளர்ச்சி பெற்று உள்ள பொழுது கண்டிப்பாக அதே அசுர சோதனைகளும் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த அசுர சோதனைகளை எப்படி நீங்க வந்து பின் வர்றதை எப்படி தாக்கு பிடிச்சு? நல்ல கேள்வி. நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும்போது என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாங்க கடவுள் நம்பிக்கை. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அன்றைய பிரச்சனைகளை பார்த்துட்டு நாளைக்கு ஆபீஸ்க்கே லீவ் போட்டலாம், வர வேண்டான்ற தோன்றத்தோட கூட வீட்டுக்கு போயிருக்குங்க. ஆனா காலையில பாத்தீங்கன்னா நார்மலா 8 மணிக்கு வர்றவங்க 7:30க்கு ஆபீஸ்ல வந்து உட்காந்துருக்கணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஒரு எல்லா மனிதனுக்கும் பாத்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய மூளை வந்து 7 பாகம் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம என்ன விஷயங்களை ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய இன்னொரு மூளை இன்னொரு வேலை பண்ணுன்ற மாதிரி நம்ம ஏற்கனவே உள்ள போட்டு வைத்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, எதுங்க அந்த தொலைநோக்கு திட்டம், தொலைநோக்கு பார்வை, அது நம்மளை தூங்க விடாம அந்த சோதனைகள் வருது பாத்தீங்களா, நம்மளை தட்டி எழுப்பி அந்த காலையில 4:30 மணி என்னைக்கு பிரச்சனையோட படுக்கிறோமோ அன்னைக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சு தட்டி எழுப்பி நம்மளை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வேகமா ஓடுன்ற சொல்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்குங்க. அதே மாதிரி உலகத்துல வந்து கடவுள் அப்படின்னா இப்ப மருதாச்சல அடிகளார், குமரகுரு அடிகளார்லாம் இருக்காங்க. இது மாதிரி மகான்கள் வந்து எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து கடவுளை வந்து நம்ம நேர்ல யாரும் பார்த்ததில்லை, மனித ரூபத்துல தான் பாக்குறோம். அதனால கடவுள் மனிதனுக்கு தான் மிகப்பெரிய சக்தியை கொடுத்திருக்காரு. இப்ப பாபா ஆகட்டும் சரி, நீங்க நம்ம ஆதிசங்கர் எடுத்தா நம்ம எத்தனையோ மகான்கள் இருந்தது, சங்கராச்சாரிய மாதிரி எத்தனையோ மகான்கள் இருந்த பூமி. நம்ம மனிதனுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. நீங்க என்ன பிரச்சனைகளை சோதனைகளை உள்ள போட்டுட்டு நீங்க படுத்துட்டீங்கன்னா விடை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட படுத்தோம்னா கண்டிப்பா அடுத்த நாள் காலையில கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு விடை கண்டிப்பா கிடைச்சிருக்குங்க. என் வாழ்க்கையில கிடைத்த அனுபவம் அது. இது வரைக்கும் வந்து நடந்த பிரச்சனைகள் எல்லாம் மூடிட்டு போயிடலான்ற கூட
காலகட்டத்துல திங்க் பண்ணிட்டு போகும்போது கூட திருப்பியும் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணலான்ற திங்கி கூட வருவாங்க. அந்த மாதிரி இது காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தன்னம்பிக்கை. அது இல்லாம எப்பயுமே வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், நம்மளுடைய மூளையில எப்பயுமே ஒரு தனிமை வந்து நமக்கு ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமா தேவை இருக்கும். அந்த தனிமையில நம்ம வந்து நம்மளுடைய திட்டம் 10 நிமிஷம் நான் யார் அப்படிங்கிறத 10 நிமிஷம் தினசரி நீங்க நம்மளை வந்து நம்ம சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும் போது நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை நம்மளை கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வேணா நம்ம சைக்கிள்ல போகலாம், நாளைக்கு கண்டிப்பா நம்ம வந்து கார்ல போகன்ற நம்பிக்கையோட இருக்கும். அந்த கண்டிப்பா அந்த நம்பிக்கை கண்டிப்பா நம்ம டிரைவ் பண்ணிடுங்க. அருமை அருமை, மிகவும் அருமையான ஒரு பதில். தொழிலில் உள்ள நண்பர்கள் நான் இங்க வீடியோல பாத்துட்டு இருக்கேங்க. நீங்க பதில் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய முக பாவனைகளை பாக்குறப்போ கண்டிப்பா உங்களுடைய ஆள் மனதில் இருந்து நீங்க சொல்ல இந்த யதார்த்தமான உண்மைகளை கண்டிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றேன். அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, இதுக்கு சார்ந்த ஒரு கேள்விங்க. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை நீங்க அடுத்தடுத்து கொண்டு போகும் பொழுது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை நீங்கள் வங்கியின் மூலம் ஒரு கடனாகவோ அல்லது வேறு சோர்ஸ்கள் மூலமா கடனாக பெறும் பொழுது எந்த மாதிரி பாராமீட்டர்கள் நீங்கள் அனலைஸ் செய்து கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவதுங்க நாங்க வந்து எப்படி பண்ணிருக்கோம்னா, குழுமத்தை பண்ணும்போது ஹோல்டிங் கம்பெனில இருந்து லாஜிஸ்டிக்ஸ் அது மாதிரி வெர்டிக்கலை நாங்க வந்து எடுத்திருக்கிறோம். ஒன்று வந்து நாங்க இப்போ எக்ஸிஸ்டிங்ல வந்து டிரான்ஸ்போர்ட்ல இருந்து லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து அடுத்த பிசினஸ்க்கு போகும்போது ஹோல்டிங் கம்பெனியை ஸ்ட்ராங்கா பேலன்ஸ் பண்றோங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு திட்டம் தீட்டுறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து என்ன தொழில் பண்றோம், நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்றோங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது வரைக்கும் எங்களுடைய தொழில் வளர்ச்சியில எல்லா வளர்ச்சியிலுமே பாத்தீங்கன்னா எங்க வாய்ப்பு வருதோ அந்த வாய்ப்புக்கு வந்து ஒன்று கஸ்டமர் இடத்துல இருந்து அட்வான்ஸ் வாங்கி பண்றோம், டெவலப்மெண்ட் பண்றோம் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல ப்ராஜெக்ட் பேஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஃபண்ட் பிளான் பண்றோம். அதுக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய பேரண்ட் கம்பெனி வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்குங்க. அதாவது முதல் தொழில் தொடங்கும் போது உண்மையிலுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இன்னைக்கு தொழில் வந்து எங்களுடைய எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வந்து எங்களுடைய பேரண்ட் கம்பெனி வந்து ஹோல்டு வந்து அதை டெவலப் பண்றதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்குங்க. இதை சார்ந்த இன்னொரு கேள்விங்க. இளம் கொங்கு வேளாளர் கவுண்டர் நம்மளுடைய கம்யூனிட்டி சேர்ந்த நிறைய அன்பர்கள் வெளி நிறுவனங்களுக்கு வேலைக்கு சென்று விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் உள்ளது. எங்க ஏதாவது நஷ்டம் ஆயிருச்சுன்னா நம்ம என்ன பண்றோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியாக வரக்கூடிய யங் ஜெனரேஷன் பீப்புள் எவ்வாறு அவர்களுடைய சோதனைகளை வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் படி எப்படி கடந்து வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள். நல்ல ஒரு கேள்விங்க. ஏன்னா நான் நிறைய இப்போ சந்திக்கிற இது நம்ம சமுதாய மக்கள் மட்டும் இல்லைங்க. நான் இப்ப பாம்பேல வெளியே குஜராத்ல சந்திக்கிற நிறைய நண்பர்கள், நிறைய தொழில் அதுல வந்து 2வது ஜென்ரேஷன் வர்றவங்க, முதல் ஜென்ரேஷன் வர்றவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பெரிய சவால்கள் என்னன்னு கேட்டா, அப்பாவுக்கு ஒரு ஃபீலிங்க தன் பையன் தன் தொழிலை நடத்தணும் அப்படின்ட்டு. 2வது ஜென்ரேஷன் வர்றவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வளர்ப்பு முறைங்க ஒண்ணு. 2வது நம்ம சிறு வயதில் முதலே தொழில் ஈடுபாட்டுடன் கூடிய பேச்சுக்களை நம்ம வந்து அவங்களிடத்துல கொண்டு செல்லணுங்க. இன்னைக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் எங்க தொழிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓட்டுநர் ஆகட்டும் அல்லது வண்டி ஓனர் ஆகட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட இந்த தொழில் முடிஞ்சிட்டோம், எனக்கு அப்புறம் என் குடும்பத்துல யாரும் இந்த தொழில் வேண்டாம் அப்படின்ற பேச்சு பாத்தீங்கன்னா எப்பயுமே பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு வெடிய டிரைவர் கால் பண்றான், வெடிய எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு. இதே பாத்தீங்கன்னா 2000க்கு முன்னாடி 2000க்கு பின்னாடி சொன்னீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் 2வது தொழில் முனைவோர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப கூட லாஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன்ல இப்ப எஸ்ன்ற ஒரு இதுல கரூர்ல வந்து ஆண்டு விழால இளம் தொழில் முனைவோர் ஆண்டு விழால கலந்துட்டு சொன்ன விஷயங்கள் என்னன்னா,
நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து இன்னைக்கு தலைமுறை பிசினஸ் பண்றவங்க எப்ப பார்த்தாலும் எப்படிங்க தொழில் இருக்குன்னா நம்ம நெகட்டிவாவே சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரு தொழில் பண்ண விரும்பினாலும் இல்ல எங்களுடைய காம்படிட்டரோட பசங்களே எங்கிட்ட வந்து 6 மாசம் ட்ரைனிங் எடுத்துட்டு போயிருக்காங்க பாம்பேல இருந்து வந்து. என்னன்னு கேட்டா எதுக்கு இது உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாவே சி கேட்டகரி ஆஃப் தொழில், ஏபிசியில, ரைட்டுங்களா? நீ கஸ்டமர்கிட்ட போய் உட்காந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காரன் வந்திருக்கான கடைசியில பேமெண்ட் கொடுக்கலாம், இல்ல கடைசியில பார்க்கலாம், கடைசியில பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு லுங்கி கட்டியிருப்பான், தொழில ஆளு சைஸ். அந்த மாற்றம் தாங்க அதுக்கு, அந்த மாற்றத்துக்கு முன்ன எங்களோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்கு நிறைய விஷயங்களுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த லாரி ஆபீஸ்ன்ற பேச்சிய மாற்ற அதை ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு ஒரு தொழிலுக்கு வரணும்னா அந்த முதல் தலைமுறையை சொத்து சேர்த்து வைக்கிறோம், நிறைய இது பண்றோம். ஆனா அடுத்த தலைமுறைக்கு அவனுடைய எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கிறதுக்கு அவனுடைய எண்ணங்களுக்கு தீனி போடுற விஷயங்களா கொண்டு வர்ற விஷயங்களா நம்ம அடுத்த, அதாவது அந்த முதல் தலைமுறை சில நேரத்துல விட்டுறாங்க. எங்க டிரான்ஸ்போர்ட் இன்னைக்கு ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஐடி ஆபீஸ் மாதிரி தான் இருக்குங்க. எல்லா எங்களுடைய பிரான்ச் எல்லாமே அப்படிதான் இருக்கும். எங்களுடைய எல்லாரும் கேட்பாங்க இது என்ன டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ். நான் சொல்ல ஒரே விஷயம், அதே மாதிரி எங்க டிரைவர்கள் எங்க எல்லா சர்வீஸ் சென்டர்லயும் அவங்களுக்கு கொடுக்குற ஃபெசிலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி. ஏன்னா நாம எப்படி இருக்கிறோமோ முதல்ல லுங்கி கட்டுறதை கட்டிட்டு பேண்ட் போட சொல்லி ஷூ போட சொல்லி அவங்களை கத்து கொடுத்து அந்த தொழில் அடுத்தவங்க பாக்குறோம், அப்பதான் தொழிலுக்கு வருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொழிலுக்கு இன்னைக்கு எங்கிட்ட 30% டிகிரி படிச்சவங்க டிரைவரா இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு படிச்சவங்க நிறைய பேர் ஓட்டுநரா வர்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணிவு, அதாவது பயம், பக்தி எல்லாம் இருந்துச்சுங்க தொழில்ல. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வர்ற தலைமுறைக்கு தகுந்த மாதிரி மாற்றம் நம்ம தொழில பண்ணிக்கணுங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து இன்னைக்கு இன்னொன்னு விஷயம் பாத்தீங்கன்னா, காலையில 8 மணிக்கு போனா 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணுங்க. சொல்றதே அப்படிதான். மாப்பிள்ளை என்ன பண்றாரு, அது மாதிரி வேலை பண்ணா பொண்ணு கொடுக்கலான்றாங்க. ஐடில நீங்க பாத்தீங்கன்னா ஐடில இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு வந்து விவசாயத்துக்கு வந்தவங்க இருக்காங்க, தொழிலுக்கு வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. எங்கிட்ட எத்தனை பேர் வந்து வேண்டாங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் எங்க கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து பரவாயில்லைங்க, நான் இப்ப இருந்து பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இளம் தலைமுறையினருக்கு சொல்லக்கூடிய விஷயம், நாளைக்கு இன்னைக்கு பக்கத்துல பார்த்துட்டு ஒருத்தனை பார்த்து நாளை காலையில ஆடி கார்ல போகணும்னு நினைக்கலாம், கண்டிப்பா போகணும், நோ டவுட். அது நாளை காலையில போக முடியாது, அது கொஞ்சம் பொறுமை வேணும், அதை ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு என்னென்ன நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு தேடல் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லைங்க. மொபைல் போன் எடுத்தோம்னா தேடல் அப்படிங்கிறது ஒரு 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 உலகமே கையில் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு இன்னைக்கு. அதனால இன்னைக்கு தொழில் முனைவோருக்குலாம் கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா நல்ல தொழில் பண்ணலாங்க, தொழில் இருக்கு, நிறைய விஷயங்கள். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம மேலை நாடுகள் இல்ல நம்மளுக்கு அருகில் உள்ள நாடு சைனாவை கம்பேர் பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம உண்மையிலுமே நமக்கு இளம் தலைமுறையினர் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் நம்ம கொங்கு சமுதாயத்துல நம்மளாம் கண்டிப்பா அடுத்த தொழில் தலைமுறைக்கு வந்து நம்மலாம் வந்து இந்த மாதிரி நிறைய அதாவது தொழில் சாதனையாளர்களை வச்சு நீங்க நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும், அவங்களுக்கு வந்து அதை ஊக்குவிக்கணும். இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் கூட்டமைப்பு வந்து இப்போ சென்னையில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ப்ரெஷரைஸ் பண்ணிங்க. நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இதுல நடந்துச்சு ப்ரோக்ராம் வந்து ஐடி சென்னையில. அவங்க பாத்தீங்கன்னா வாணிபத்துல வந்து அவங்க நாட்டுக்கோட்டை செட்டியார் வாணிபத்துல காலங்காலமா வந்து பாத்தீங்கன்னா கடல் கடந்து பூம்புகார் நகரம் இருக்கும்போதே கடல் கடந்து வாணிபம் செஞ்சாங்க. இன்னைக்கு வரக்கூடிய தலைமுறையினர் நிறைய எல்லாரும் தொழில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து வேலைக்கு போற சூழ்நிலை இருந்தனால அந்த ஒரு மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அடுத்த தலைமுறையிலே தொழில் செய்ய வைக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய இதே வந்து பாத்தீங்கன்னா பெருந்தொழிலை விட சிறு தொழில் பண்ணக்கூடிய முனைவர்களை வந்து இன்னைக்கு அரசாங்கம் வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது வேணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கலந்துக்கலாம், தனி செஷனே வைக்கலாம். மிகவும் அருமையான ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய அனுபவத்தின் மூலம். மற்றும் அடுத்த 2-3 கேள்விகளை நான் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய முதல் கேள்விகளே அதுக்குண்டான பதில கொடுத்துட்டீங்க. அதனால இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இது சம்பந்தமான ஒரு கேள்வி. இவ்வளவு நிறுவனத்தை வைத்துள்ளீர்கள், உங்களுக்கு நீங்கள் கையாள்கிறீர்கள் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய சக இயக்குனர்கள்
நான் சொன்ன ஏற்கனவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தொழில் வந்து அதாவது ஒரு கை தட்டுனா ஓசை மாதிரி 4 கை தட்டுனா எவ்வளவு ஓசை வரும், 10 கை தட்டுனா. இன்றைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய எல்லா வெர்டிக்கலுக்கும் பாத்தீங்கன்னா அற்புதமான தலைவர்கள், எல்லா வெர்டிக்கலுடைய ஹெட் பண்றது எல்லா தலைவர்கள் இருக்காங்க. அதாவது தினசரி என்ன எதை பார்க்கணும், அதாவது எது வந்து இன்றைய சவால்கள் அப்படிங்கறத முதல்ல எடுத்துக்குவேன் நானு. அந்த சவால்களுக்கு அரை நேரம் அதாவது முக்கியத்துவம் கொடுத்துருவோம். மற்றவைகளை பாத்தீங்கன்னா வாரம் தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்களை வாரம் வச்சிருவோம். அந்த அரை நாள் எதிர்பாராத நிகழ்வுகள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். யாராவது வருவாங்க, அந்த அரை நாள் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு ஒதுக்கிடுவோம். முதல் அரை நாள் வந்து இன்றைய பிரச்சனைகள், எந்த கம்பெனிலையும் எந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. நான் முக்கியமா சொல்ல போனா ஒரு நிர்வாகத்தினுடைய நிர்வாகி எப்படி சொல்லலாம், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்னு சொல்லலாம், சேர்மன் சொல்லலாம், எம்டி சொல்லலாம், நல்ல ஒரு ஹெச்ஆர் பர்சனா இருக்கணுங்க. யார் ஒரு சிறந்த ஒரு ஹெச்ஆர் பர்சனா, அதாவது மனித ஆளுமை, அதாவது சொல்ல போனா இன்னைக்கு வந்து பீப்புள் பர்சன் சொல்லுவாங்க, அல்லது பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் நிறைய சேஞ்ச், ஹெச்ஆர்ங்கிறது நிறைய மாற்றம் பண்ணிட்டாங்க. பீப்புளை எப்படி வச்சுக்கிறோம் இல்லை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம வந்து தொழில் வந்து கண்டிப்பா பண்ண முடியுங்க. அதே மாதிரி அந்த காலத்துல வந்து இன்றும் அரசுல இருக்கு, அந்த காலத்திலயும் ஒற்றர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. அது மாதிரி சோ எப்படி நம்ம வந்து எப்படியான தகவல்களை வாங்க முடியும், எப்படி தவறுகள் இருந்தா அதுக்கு வந்து எப்படின்னு சொன்னா நம்ம பார்வைகள் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையும், அந்த பார்வையில வந்து நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை எப்படி கையாளணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குங்க. என்ன கேட்டீங்கன்னா உண்மையாலும் நேரம் அப்படிங்கிறது இன்னும் கூட பாத்தீங்கன்னா அரை நாள் ஃப்ரீயா தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் பாத்தீங்கன்னா பாபா கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்புல நிறைய நாள் வந்து தென்சீரடியில அக்கரைப்பட்டியில நிறைய நாள் வந்து ஆன்மீக வேலைகள் செஞ்சேன். அதனால நமக்கு சரியான ஆட்களை பணிகளை நிமித்திட்டு அதே மாதிரி அவங்களோட எப்படி வந்து நம்ம உறவுகளை வச்சிருக்கோம், எப்படி வந்து நம்ம எல்லாமே ஓனர்னு சொல்றதை விட நான் எப்பயுமே அடிக்கடி சொல்ற விஷயங்கள், நீங்க 100% ஷேர் வச்சுட்டு உங்க வேல்யூ எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? 10% ஒருத்தன் ஷேர் வச்சிருக்கிறவன் அவனுடைய வேல்யூ வந்து 100x அப்படின்னா எது பெட்டர்னா ஸோ 10% வேல்யூ அந்த மாதிரி. ஸோ இன்னொரு விஷயம் இதுல நான் பேசும்போது சொல்ல விட்டது, ஒண்ணு வந்து ஆர்கானிக் குரோத், ஒருத்தன் வளர்ச்சி அடையணும்னா நேரடியா வளர முடியும். இன்னொன்னு இன்ஆர்கானிக் குரோத், நம்மள மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கிறவங்களை எடுத்து அவங்களுடைய ஷேர் மெஜாரிட்டி எடுத்துட்டு அவங்கள பார்ட்னரா வச்சு வளர்றது. அப்படிதான் எங்களுடைய இப்ப பவர் ப்ரெஸ் இன்ஜினியர்ஸ் இந்தியா அப்படிதான், சயின்டெக் அப்படிதான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்ஆர்கானிக் குரோத் தான் வந்து நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம். அருமையான ஒரு பதிலுங்க. அடுத்த கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காருங்க, நானும் வந்து டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, ஆனா நான் வந்து சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்கேன், மிகப்பெரிய கம்பெனிகளுடைய லோ மார்ஜின் என்னால தாக்கு பிடிக்க முடியல, அடுத்த 10 to 20 வருஷம் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் எப்படி இருக்கும், எங்களை மாதிரி ஆட்கள் சர்வைவ் ஆகிறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, ஒரு நல்ல கேள்விங்க. நான் நிறைய நாடுகள்ல போயிட்டு வந்த விஷயத்துல கத்துக்கிட்ட விஷயங்களும் சரி, இல்ல நடந்துட்டு இருக்க விஷயங்களும், மற்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு யூஎஸ்ல கொடுங்க. நாங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது நாங்க பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து இங்க டோர்ல கொடுத்தா அந்த டோர்ல கொண்டு போய் நாங்க எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் டோர்ல அப்போது எங்களுக்கு அங்க ஒரு லோக்கல் பார்ட்னர் அப்படிங்கும்போது அங்க அவங்களுடைய பிரைஸும் அவங்களுடைய வேலையும் பாத்தீங்கன்னா காம்படிஷன் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஹெல்த்தியா இருக்குதுங்க. எப்படின்னா ஒரு கான்ட்ராக்டர் ஒருத்தர் எடுத்திருக்காருன்னா அவரு கீழே வேலை செஞ்சு தொழிலை கத்து வளர்ந்து அதுக்கப்புறம் பெரிய தொழில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை வச்சுக்கிறது. நம்ம இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள்ங்க, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆப்பிள் டு ஆப்பிள் கண்டிப்பா கம்பேர் பண்றது கஷ்டம். அந்த இந்த மாதிரி தொழில் முனைவருக்கு என்னன்னா யார் பெருசா தொழில் பண்றாங்க இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சமா தொழில் பண்றவங்க யாரும் இன்னைக்கு வந்து சக்சீட் பண்ண முடியாத காரணம், நேரடியா கஸ்டமர்கிட்ட போகும்போது அவங்களுடைய பேமெண்ட் டேர்ம்ஸும் அவங்களுடைய லோ மார்ஜினும் அவங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா நம்மளால வந்து கண்டிப்பா
நேரடியான பிசினஸ் பண்றது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை மேலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில, அதாவது அவருக்கு மட்டும் இல்ல, அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்ல, கடல் சரி வான்வழி ஆகட்டும், ஃப்ரைட் ஃபார்வர்டிங்ல சொல்றேன், ஆயிரக்கணக்கான கம்பெனி இந்த 50 கோடிக்கு கீழே இன்னைக்கு சேலுக்கு வந்து கம்பெனி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி, அதாவது அவங்களால வந்து தொடர்ந்து அதை வந்து இன்னைக்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் மட்டும் பண்ணலாம். அதாவது இந்த மீன்ஸ் ஏஜென்சி வேலை மட்டும் பண்ணனா, வான்வழி பண்ணா, கடல் வழி பண்ணா, அந்த எண்ட்ல பண்ற எல்லா விஷயங்களும் அதே மாதிரி நடந்தது. இன்னைக்கு அப்படி இல்லைங்க. கஸ்டமர்ல சிங்கிள் விண்டோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு. அந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்ஜினும் ஒரு பக்கங்க, ரெண்டாவது இந்த மாதிரி ஒரே எங்களுக்கு இன்னைக்கு அது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள். அதனாலதான் இந்த எங்களுடைய தொழிலை வந்து பண்டில் ஆஃப் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு பண்டில் ஆஃப் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி தொழில் பண்றவங்க பெரிய ஒரு தொழில் பண்ணக்கூடிய உங்களோட ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ் பண்ணி இன்னைக்கு அதான் இன்றைய வளர்ச்சி அப்படிதான் வளர முடியும். இது டிரான்ஸ்போர்ட்ல மட்டும் அல்ல, மற்ற தொழில் முனைவர்களுக்கு எல்லாருக்குமே அதாங்க. ஏன்னா எங்களுடைய என்ஜினியரிங் கம்பெனி திருச்சியிலங்க நாங்க கொஞ்சம் வருஷமா பண்ணிட்டு இருந்ததுல பாய்லர் மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ்ல சிறிய லெவல் ஏர் ப்ரீ ஹீட்டர் டெக்னாலஜி, மீன்ஸ் வால்மேட்டோட பார்ட்னர் நாங்க. அதுல அதை மட்டும் வச்சு பண்ண முடியல. அப்ப என்ன பண்ண முடியும்? காம்படிஷன், நிறைய விஷயங்கள். அது மாதிரி 100 பேர் 1000 பேர் வந்துடுறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? ஸோ எண்ட் டு எண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா சப்ளை, எரெக்ஷன், கமிஷனிங் மாதிரி எண்ட் டு எண்ட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. அதே மாதிரிதான் டிரான்ஸ்போர்ட்லீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மட்டும் எடுத்தோம்னா கண்டிப்பாங்க இன்னைக்கு உண்மையிலுமே எல்லாருக்குமே எங்களுக்கும் லாஸ்ட் பிசினஸ் தான். எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் பண்ணாதான் பண்ண முடியும். அப்போது யாரு கூடயாவது ஒருத்தர் கூட டைப் பண்ணி நீண்ட நாள் ஒரு ரிலேஷன் உறவுகளை வச்சு அந்த மாதிரி எடுத்துட்டு போனா கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐடி பிளாட்ஃபார்ம் நிறைய வந்துருச்சு. நிறைய ஐடி பிளாட்ஃபார்ம் கீழே வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்டட் இதுக்குள்ள போயிட்டாங்க. இன்னைக்கு எப்படி வந்து இன்னைக்கு அமேசான், பிளிப்கார்ட்லாம் வந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல நிறைய மாற்றம் நடந்துட்டு இருக்குங்க. நாங்களாம் கூட பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்டட் இதுல இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய நிறுவனத்தோட தப்பே இல்லைங்க. நேரடி பிசினஸ் பண்றதை விட இவங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்ணி இன்னும் நிறைய வழிகளில் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி வளரக்கூடியவங்களோட மீன்ஸ் செஞ்சுட்டு இருக்கவங்களோட சேர்ந்து செய்யுங்க. அப்போ உங்களுக்கு பினான்சியல் பர்டன் இருக்காது. உங்களுக்கு அவங்ககிட்ட நீங்க நேரடியா உங்களுக்கு ஒரு உறவு இருக்கும். அந்த மாதிரி நாங்க நிறைய பேரோட நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய சைன்டெக் சப்ளை செயின்ல எங்கிட்ட வண்டியே கிடையாது. இந்த மாதிரி வாகனங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய அதாவது 4 வீல் ஆட்டோல இருந்து பாத்தீங்கன்னா 32 ஃபீட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளுமே பாத்தீங்கன்னா எங்களோட லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ல இருக்காங்க. அப்படின்னா வெஹிக்கிள் எடுக்கும் போதே அவங்க வந்து எங்களோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி லாங் டேர்ம் ஒரு கான்ட்ராக்ட், அந்த மாதிரி நீங்க யாரு கூட லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி டோட்டல் சொல்யூஷன் கொடுக்குறவங்களோட ஜாயின் ஹேண்ட்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெட்டரா இருக்கும். தேங்க்யூ. மிக அருமையான ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. வெளிநாடுகளுக்கு உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் உள்ளதா? அதே போல் உங்களுடைய தொழில் அபிவிருத்தி செய்யும் பொழுது டெக்னாலஜியை எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிங்க இனோஸ் நாங்க டெக்னாலஜி வந்து ரொம்ப யூஸ் பண்றோங்க. நாங்க ஐடில வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க டிரைவர்ஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்ஸ் வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோன்னா அதுக்கு கண்டிப்பா வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி தாங்க. டெக்னாலஜி தான் எங்களை இன்னைக்கு இவ்வளவு தூரம் பண்ணோம். நாங்க இப்ப நிறைய சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனிஸோட வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்கோங்க. இப்போ நாங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க எங்களோட பிளாட்ஃபார்முக்கு, அதாவது 50 கிராம்ல இருந்து டு 5 எங்களோட 1000 டன்ஸ் வரைக்கும் எங்களுடைய பாத்தீங்கன்னா நாங்க அப்படி அந்த 50 கிராம்ஸ் கொரியர் சர்வீஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நேஷனல் மீன்ஸ் கொரியர் சர்வீஸ் இந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு நிறைய பின்கோட்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வருங்க. இதுக்கு கண்டிப்பா டெக்னாலஜி வந்து, அதனால டெக்னாலஜி வந்து நாங்க ஸ்ட்ராங்கா டெக்னாலஜியை பிலீவ் பண்றோங்க. டெக்னாலஜிக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட நாங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எங்களோட
அப்ரோச் பண்ணி டைப் பண்றதுக்கு ரிலேட்டட் டு லாஜிஸ்டிக்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சுங்க. ஆல்மோஸ்ட் 128 கண்ட்ரில வந்து ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஃபியூ கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஓன் ஆஃபீஸஸ் இருக்குங்க. பாத்தீங்கன்னா என்னன்னா நாங்க வந்து இப்போ வந்து அதாவது ரீஜனல் பிளேயர்ஸ், லோக்கல் பிளேயர் அப்படிங்கிறதுல இருந்து இப்போ கொஞ்சம் நாங்க குளோபல் பிளேயர் ரேஞ்சுக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய சர்வீஸ் லெவலை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி எக்யூப்மெண்ட் உள்ள கம்பெனிஸ்க்கு வந்து இந்தியா மட்டும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி இருந்தா பத்தாதுன்னு சொல்லிட்டுங்க. இப்போ வந்து நாங்க இப்போ இந்தியா மாதிரி நாங்க ஸ்ரீலங்கால வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், வெளிநாட்டுல பண்ற ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஸ்ரீலங்கால கிட்ட 250 மெகாவாட்டுங்க. அதாவது ரோடு, அதே மாதிரி அங்க வந்து டெவலப்மெண்ட், எரெக்ஷன், கமிஷனிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் சொல்யூஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் 250 மெகாவாட்டுங்க. வியட்நாம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சேம் ப்ராஜெக்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பிளான் பண்ணி வியட்நாம் பண்ண போறாங்க. இந்தோனேஷியா, ஸோ பங்களாதேஷ், எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் இருக்கோ. ஸோ இப்போ நிறைய மிடில் ஈஸ்ட் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதே மாதிரி ஆப்பிரிக்கா கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேலைநாடு என்ன ரீசன்னா, ஸோ எப்படி வந்து ஒன்று வந்துங்க இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் எல்லாம் நம்ம வந்து எப்பயுமே கரெக்டாக வச்சிருக்கோங்க. அதாவது இஹெச்எஸ்ன்னு சொல்லுவோம், குவாலிட்டி பாலிசி, ஐஎஸ்ஓ. அது மாதிரி இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு வந்து இஹெச்எஸ் கேட்டு, அதே மாதிரி குவாலிட்டி கேட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ரேர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எங்கிட்ட பாத்தீங்கன்னா நாங்க மோர் ஃபோக்கஸ் ஆன் பாத்தீங்கன்னா இஹெச்எஸ் அண்ட் குவாலிட்டிங்க. அதனால வந்து நாங்கள் குளோபலுக்கு மற்ற வெளியில போறதுக்கு இது எங்களுக்கு வந்து உதவியா இருந்துச்சு. நன்றி. மிக்க நன்றிங்க. டாட்டாவுடைய கம்பெனி, கோத்ரெஜ் கம்பெனி, இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு பார்சி கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ரன் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம கொங்கு வேளாளர் சமுதாயம் எப்படி வாழ்க்கையில முன்னேறி பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்ன அப்படின்னு நாங்க செஞ்சிட்டு இருக்கிறது பெரிய சாதனை இல்லைங்க. பெரிய பெரிய நம்மளுடைய கொங்கு சமுதாயத்துல பெரிய பெரிய சாதனையாளர்லாம் இருக்காங்க, இருந்தாங்க. அவங்கெல்லாம் தான் முன்னோடிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகாலிங்கம் ஐயா, இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கும் நிறைய சாதனையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சமுதாயம் எந்த விவசாயம் பண்ணாலும் சரி, நம்மளாம் இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா 2வது ஜென்ரேஷன்ல 3வது ஜென்ரேஷன் இதுலதான் வந்து நம்ம தொழில வந்து பாத்தீங்கன்னா தொழிலுக்கு வந்திருக்கும் விவசாயத்துல இருந்து. இதுல பாத்தீங்கன்னா நம்ம அக்ரெசிவா இன்னைக்கு நம்மளுடைய ரீஜன் வந்து தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கொங்கு சமுதாயம் உண்மையாலுமே வந்து ஒரு தொழில வந்து இன்னைக்கு ஒரு அக்ரெசிவா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய கம்யூனிட்டி. இன்னைக்கு நான் என்ன மற்ற கம்யூனிட்டியோட நிறைய தொடர்பு இருக்கிறனால நம்ம கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்களாம் தொழில விட வேண்டிய சூழ்நிலையில உங்க சமுதாயம் வந்து இன்னைக்கு தொழில முன்னோக்கி ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இதை வந்து கண்டிப்பா நம்மளுடைய ஒரு தொழில் கூட்டமைப்பு, கொங்கு தொழில் கூட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா நம்மளுடைய பகிர்வுகள் வந்து நமக்கு யாருடைய தொழிலும் நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். இல்ல எனக்கு நம்ம பிரிசிஷன் பாலு அண்ணா எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தொழில நான் கொண்டாந்து வளர்த்துட்டவங்க எத்தனையோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம பரணி பாலு அண்ணாவும் சொல்லுவாருங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை நம்ம வந்து எத்தனை பேரு நிறைய விஷயங்கள்ல வளர்ந்தவங்க, வளர்ந்துகிட்டு இருக்கவங்கள, வளர போறவங்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ஐடியாஸ் கொடுக்குறோம். இல்ல அவங்களுக்கு நம்ம கூட்டமைப்புல இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம தொழில் கண்டிப்பா வந்து சீரும் சிறப்பமா இருக்கும். இப்ப நீங்க மற்ற எல்லா சமுதாயத்திலயுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம அந்த தொழில் கூட்டமைப்பு வந்து இதுல வந்து யாரும் காம்படிஷன் நம்ம நிறைய சம்டைம் தப்பா போயிடுறாங்க. அவன் எடுக்கிற பிசினஸ் நம்ம எடுக்கிற பிசினஸ் அப்படி. தொழில் வேறங்க, கூட்டமைப்பு வேற. தொழில கண்டிப்பா போட்டி இருக்கலாம், ஆனா வந்து டெஃபினட்டா வந்து அது ஹெல்த்தியா இருக்கலாங்க. அது மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. நம்மளே சம்டைம் வந்து நம்மளுடைய தொழிலை வந்து நம்மளே சம்டைம் வந்து அழிச்சுக்கிற சூழ்நிலைக்கு நம்மளே தள்ளப்படுறோம். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம சில பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில பணம் வந்திருக்கும், அவன் பண்றான்னு சொல்லிட்டு நம்மளும் தொழில் பண்ணுவோம். தொழில வந்து பாத்தீங்கன்னா பணத்தை மட்டும் வச்சு நான் என்னைக்கும் சொல்லுவேங்க, ஒருத்தர் கடையை திறந்துட்டாருன்னா இன்னொருத்தர் வந்து நாளை காலையில் ஒரு கடையை திறக்கிறாரு நம்மளுக்கு முன்னாடியானா அது கண்டிப்பா எல்லாருனாலையும் சக்சஸ் பண்ணுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன டெடிகேஷன், இன்வால்மெண்ட், எந்த மாதிரியான தொலைநோக்கு பார்வையில என்ன மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு இல்ல எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா நீங்க பார்த்தாவே ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் இல்ல வருஷத்துக்குள்ள தெரிஞ்சிடும் அந்த தொழில் அவர் எவ்வளவு தூரம் பண்றாரு, இல்ல தொழில அந்த பணத்துல பாத்தீங்கன்னா அந்த தொழில் எப்படி நடத்துவார், இல்ல தொழில் எப்படி முடிடுவாருன்னு. அதனால
நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை வந்து தொழிலுக்கு கொண்டு வரணும். நம்ம ஒரு ஒரு நல்ல கூட்டமைப்பு நம்ம வந்து டெஃபினட்டா இருக்கணும். இதுல வந்து நம்ம கூட்டமைப்பு நல்ல ஏற்கனவே இது ஒரு மீட்டிங்ல ஒரு சந்திப்புல கூட நிறைய பேர்கிட்ட நான் சொல்லும்போது அண்ணா கொங்கு ஈஸ்வரன் அண்ணாக்கிட்ட நிறைய பேர் சொல்லும்போது கூட இதை கொங்கு ஈஸ்வரன் அண்ணாக்கிட்ட லாஸ்டா மீட் பண்ணும்போது கூட சொன்னாங்க. என்னன்னா நம்ம கிட்ட கொங்கு ஒரு கூட்டமைப்பு வந்து தொழில் கூட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த கூட்டமைப்பு வந்து நம்ம எந்த விஷயங்களாலும் சாதிக்கிறதுக்கோ பண்றதுக்கோ நிறைய விஷயங்கள் நம்ம சாதிச்சு கொடுக்கலாம், சாதிக்கலாம். அதே மாதிரி தொழில வந்து நம்ம வந்து இதே வந்து நம்ம சமுதாயத்துல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா நம்ம காம்படிட்டர் வந்து நமக்கு பக்கத்துல இருக்கணும், ஏத்து வீட்டுல இருக்கணும், ஊர்ல இருக்கணும்னு நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. நம்ம காம்படிட்டர் எத்தனையோ பேர் நார்த்ல இருக்கிறான், ஃபாரின்ல இருக்கிறான், எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி மறந்துடுறாங்க. ஸோ நம்ம அதுலயும் வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சில நம்ம பின்னடைவுகள்னால நம்ம பண்ற தொழில வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஷேரிங் இருக்கிற மாதிரி பண்ணணுங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து தொழில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய தொழில் முனைவர்களை பாத்தீங்கன்னா அப்பா பண்ண மாதிரி பையன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொன்னு சிறந்த சில நேரத்துல மாதிரி சரியில்லாம் அந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க டாட்டாவை பத்தி சொல்றோம், இல்ல லைலாண்டை பத்தி சொல்றோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி லீடரை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்துல சம்டைம் நம்ம குடும்பமே தொழில் பண்ணிட்டு இருப்போம். நம்ம குடும்பத்துல ஒருத்தர் சரியில்லாம போனா அந்த தொழில் வந்து சம்டைம் முடங்கி போயிடுங்க. அதனால நம்ம சிறந்த தொழிலாளர்கள் நம்ம கூட எப்பயுமே வச்சிருக்கணும். ஒரு ராஜா அந்த காலத்துல இருந்தாருனாலும் ராஜா வந்து அடுத்து வரக்கூடிய பட்டம் வந்து சரியில்லாம போனா கூட மந்திரிகள தலை சிறந்த மந்திரிகள் இருந்தாங்கன்னா அந்த அந்த நாட்டை வந்து ஆண்டுருவாங்க. அது மாதிரி நம்ம தொழிலுக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிர்வாகிகள் இருக்கும்போது ஆலோசனைகள் இருந்தா கண்டிப்பா நம்ம தொழில வந்து இன்னும் வளர்ச்சி அடையலாம், வெற்றி பெறலாம். நன்றி. மிக அருமையான ஒரு பதிலுங்க. அத்தியாயத்தின் கடைசி பகுதி வந்ததுனால கடைசியான 2 கேள்விகள்ங்க. அதுல ஒரு முக்கியமான கேள்விகள் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லா நிறுவனத்திலையும் சிறு சிறு தவறுகள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் அல்லது பெரிய தவறோ உங்கள் பார்வைக்கு வரும் பொழுது நீங்கள் அதை எப்படி கையாளுகிறீர்கள்? நீங்கள் கையாளும் விதத்தில் உங்களுடைய தலைவர்கள் கையாளுவார்களா அல்லது நீங்கள் டைரக்டாவே இன்வால்வ் ஆகி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நல்ல கேள்வி. கண்டிப்பா நிர்வாகம் வளர வளர கண்டிப்பா தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நடந்துட்டு இருக்குங்க. அதுக்கு வந்து அந்த தவறுகளை எப்படி எல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தவறு நடந்துச்சுன்னா தவறுல இருந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுல இருந்து அந்த தவறுகளை எப்படி வந்து குறைக்கலாம். அந்த தவறுகளை வந்து அப்படி நடந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இன்னைக்கு எங்க குரூப்ல வந்து இன்டெகிரிட்டி அப்படின்னா அதாவது எந்த தவறுகளுக்கு மன்னிக்கலாம், எந்த தவறை மன்னிக்க கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கிறோங்க. சில தவறுகளை கண்டிப்பா மன்னிக்க முடியாது. அன்னைக்கு இம்மீடியட் டெர்மினேஷன், அன்னைக்கே வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடணுங்க. சில தவறுகளை கண்டிப்பா வந்து மன்னிக்கக்கூடிய தவறுகள் அவங்களுக்கு வந்து மெமோ கொடுக்கலாங்க. அதே மாதிரி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம், டைம் கொடுக்கலாம். அந்த மாதிரி சில தவறுகள் இருக்குதுங்க. சில தவறுகள் கண்டிப்பா வந்து இன்னைக்கு வரைக்கும் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சிறந்த முறையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல காம்ப்ரமைஸ் சில விஷயங்களை பண்ணவே கூடாதுங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா ஒரு விஷயங்க, இதை வந்து நீங்க எல்லாரும் நம்ம குடும்பத்துல எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் தெரிஞ்சவங்களை உங்களுக்கு சொல்றேன். நம்ம பிரிசிஷன் பாலு அண்ணா குடும்பத்துல அவங்க எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலியா பிசினஸ் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிரிசிஷன் எக்யூப்மெண்ட்ஸ்ல எனக்கு 20 வருஷமா அவங்க கஸ்டமர். நான் போகும்போதெல்லாம் நான் பார்த்த நாட்களை சொல்றேன். அவரு அண்ணா வர்றாருன்னா ஒரே கார்ல வந்து சரி அவங்க அண்ணா ஈஸ்வரமூர்த்தி உள்ள வரும்போது அது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணுங்க. அது ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து நம்ம வந்து சரியா பண்ண முடியுங்க. நாம சில நேரத்துல நம்ம சொந்தக்காரங்களையோ இல்ல நமக்கு வேண்டியவங்களையோ சில நேரத்துல நமக்கு அமர்த்திட்டு அவங்கள முடிவெடுக்கும் போது நம்ம ஃபேமிலியில ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு சில யோசனை பண்றதுனால வந்து பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கக்கூடிய சுச்சுவேஷன் வருங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் தவறு பண்ணும்போது அது தவறுதான். அந்த தவறை சுட்டி காட்டி உடனடியாக அந்த தவறை திருத்தி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலைன்னா அந்த வாய்ப்பு அதுல இருந்து விடுபட செய்ய வேண்டும்.
மிக்க நன்றிங்க. ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. யோகா நிதிஷ் அவர் வந்து இங்க இருக்காரு, உங்களை பார்த்துட்டு இருக்காரு, உங்களோட ஆசீர்வாதங்கள் வேணுங்கிறத கண்டிப்பா சொல்லணும் அப்படின்ட்டாருங்க. அதை தெரியப்படுத்தி விட்டு ஒரு 15 நமது கொங்கு சொந்தங்கள் 15க்கு மேற்பட்டவர்கள் வந்து ஒரே மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சு ஒரு நிமிடம் இடைவெளி விட்டுட்டு நீங்க அதற்கு பதில் சொல்லலாம். அதற்கு முன் நாங்க வந்து நாளைக்கு யாரு முக்கியமான சிறப்பு விருந்தினர் வரை போகிறாருங்கிறத அதை நாங்க காணொலியை காமிப்போம். அந்த கேள்வி என்னன்னா, உங்களுடைய இந்த பேச்சை நாங்கள் கேட்டு மிகவும் உங்கள் நிறுவனத்துடன் தொடர்ந்து நாங்க பணியாற்றுவதற்கு as an எம்ப்ளாயியா நாங்க பணியாற்றுவதற்கு என்ன அணுகுமுறை, அதே போல் எங்களுடைய தொழிலில் உங்களுடன் சேர்ந்து நாங்க பயணிக்கிறதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க. சின்ன நிறுவனங்கள் வந்து பெரிய நிறுவனங்கள் கூட டைப் பண்ணணும். அந்த மாதிரி நாங்கள் வந்து சின்ன நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடன் டைப் பண்ணுவதற்கு என்ன விதமான வழிமுறைகள், யாரை அப்ரோச் செய்யணும்? ஒண்ணு வந்து வேலைக்குங்க, இன்னொன்னு உங்களுடைய டைப் பண்றதுக்கு கேட்டிருக்காங்க. தொழில் பத்தி சொல்லிடுறேன். தொழில் யாராவது இப்ப தொழில் சம்பந்தப்பட்டு இல்ல இந்த நீங்க பார்த்திருப்பீங்க எங்களுடைய குரூப்ல எந்த மாதிரியான நீங்க தொழில் ரீதியாக எது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர் நம்முடைய குரூப்பில் இருக்கிறது, வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம். வேலை விஷயமாக நீங்கள் தொடர்பு கொண்டால் நான் என்னுடைய நம்பரை கொடுக்கிறேன். அவருடைய பெயர் ரிச்சர்ட். 9500039694. அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர் உங்களிடம் பேசிவிட்டு ஹெச்ஆரில் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்து விடுவார். ஏனென்றால் ரிச்சர்டுக்கு நம்மளுடைய கொங்கு சமுதாயத்தை பற்றி நன்றாக தெரியும். அதனால் தான் ரிச்சர்டை இதில் அவருடைய நம்பரை நான் கொடுத்திருக்கிறேன். அவரிடம் வேலை விஷயமாக எந்த வேலையா இருந்தாலும் தேவைப்பட்டாலும் நீங்கள் அணுகலாம். 9500039694. அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்டு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் அல்லது ஏதாவது அணுகுமுறை இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதாவது டிரான்ஸ்போர்ட் துறையில் ஒரு வெர்டிகலுக்கும் ஒரு சிஓஸ் இருக்காங்க. நீங்க என்னை தொடர்பு கொண்ட அப்புறம் நான் உங்களுக்கு அந்த சிஏ கிட்ட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ரிச்சர்டையே நீங்க என்னை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னா கூட நீங்க ரிச்சர்டையே தொடர்பு கொண்டா என்ன ரிச்சர்ட் தொடர்பு கொண்டு உங்களுக்கு உடனே கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாருங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தொழில்ல கண்டிப்பா நம்ம வளரணும்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்றதுல கண்டிப்பா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஸோ அதனால நம்ம இன்னும் கூடி வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சோம்னா நம்ம இன்னும் கோடி நன்மைகள் கொடுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு இமெயில் ஐடி தர்றேன். உங்களோட ரெஸ்யூம் நீங்க வந்து என்னுடைய ரெஃபரன்ஸை போட்டு பேர் போட்டு நீங்க போடலாம். careers@ntcgroup.in நீங்க சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது ரிப்ளை இல்லை ஏதாவது இருக்குன்னா நீங்க ரிச்சர்டை தொடர்பு கொள்ளலாம். நீங்க ரிச்சர்டை தொடர்பு கொண்டாலும் ஓகே. careers@ntcgroup.in நீங்க வெப்சைட்ல சொல்லுங்க சார். NTC குரூப்ல நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தாவே careers@ntcgroup.in இருக்கு. அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் நமது சிறப்பு பேச்சாளருக்குரிய இமெயில் ஐடியை நமது சேட் பாக்ஸில் டைப் செய்துள்ளோம். உங்களுக்கு வேண்டுமானால் அதை குறித்துக் கொள்ளலாம். அருமையான ஒரு எண்ண பிரதிபலிப்பு, சாதனைகளை அருமையான முறையில் விளக்கிய இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு நன்றி. கொங்கு கவுண்டர்ஸ் பிசினஸ் நெட்வொர்க் KBN சார்பாகவும் அனைத்து கொங்கு நல் உள்ளங்களுக்கும் இன்று காணொளியை காண வந்திருக்கும் அனைவருக்கும் KBN டீம் சார்பாக மிகவும் நன்றி. மீண்டும் நாளை இணைவோம். சிறப்பு விருந்தினருக்கு மிக்க நன்றி. வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும்
பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாளர் கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.